ஓகே. அப்ப அறிமுக வகுப்புல நீங்க பார்த்திப்பேல் என்ன விஷயம் என்று சொல்லி எல்லாம் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப நாங்க இன்றைக்கு டிரெக்டா பாடத்துக்குள்ள போவோம். அப்ப நாங்க 2025 பாஸ் பேப்பர் அடிப்படையாக வச்சுதான் அப்படியே ஒவ்வொரு சாப்டராக அந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ கேள்வியை அடிப்படையாக வச்சு அப்படியே பார்த்து கொண்டு போறோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்குறோம். அதுல பாருங்க, முதலாவது வினா 2025 வந்திருக்கக்கூடிய முதலாவது எம்சிக்யூ. இப்போ லாஸ்டா இப்போ நடந்த எக்ஸாம் பாருங்க. நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம். நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம். முதலாவது தாயிஃப், இரண்டாவது ஹபஷா, மூன்றாவது குஃபா, அதாவது குபா, அடுத்தது ஷாம், அடுத்தது யத்ரிப். என்ன ஆன்சர் வரும் இதுக்கு சொல்லுங்க? ஹபஷா. ஹபசா. ஹபஷா. மிச்சாகர், இதுக்கு மாற்றமான எதுவும் விடைகள் இருக்கா? நபித்தோழர்கள் முதலில் இல்ல ஹிஜ்ரத் சார். சென்ற இடம். ஓகே, அப்ப ஹபஷா தான் என்ன. நபித்தோழர்கள் போன கிளாஸ்லையும் பார்த்தோம். நபித்தோழர்கள் முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம் ஹபஷா. அப்ப இங்க இந்த இடத்துல நாங்க இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதை கெச் பண்றது எங்களோட நோக்கம் இல்லை. எங்களோட நோக்கம் என்னன்னா பாடத்தை விரிவாக படிக்கிறது, இதோட சம்பந்தப்பட்ட தியரிய, அதே நேரம் பாஸ் பேப்பர்ல அதே சாப்டர்ல வந்து இருக்கக்கூடிய ஏனைய அதுக்குள்ளால கவர் ஆகக்கூடிய ஏனைய பகுதிகளை நாங்க செஞ்சு பார்க்கிறது. அதே அடிப்படையில மாடல் பேப்பர், அதாவது மாடல் கேள்விகள் செஞ்சு பார்க்கணும். சரி, அந்த அடிப்படையில பாருங்க. இந்த முதலாவது நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம். நீங்க இஸ்லாம்ல உங்களுக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு. இஸ்லாம்ல மொத்தம் உங்களுக்கு 10 யூனிட் இருக்கு. இப்ப நீங்க 2026 பெச் கூட இன்னும் ஃபுல்லா எல்லா யூனிட்டும் படிச்சிருக்க மாட்டேன், சரியா? ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நாங்க படிக்காதே, நாங்க படிச்சது இல்லை, கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், இவன்கிட்ட நோட்ஸ் இல்லையே, ஒன்றும் நீங்க யோசிக்க தேவை. கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ற விஷயத்த கவனிங்கோ. நோட் பண்ற விடயங்களை இங்க தாராளமாக உங்களுக்கு கெப் தந்திருக்கி, தாராளமாக நோட் பண்ணி கொள்ளும். சரி, அப்ப கவனிங்கோ. நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம். அப்ப இந்த கேள்வி வந்து ஹிஜ்ரத்தை பத்தி வந்திருக்கு. இந்த ஹிஜ்ரத்தை பத்தி இந்த இஸ்லாம்ல 1 தொடக்கம் 10 அலகுகள்ல எந்த யூனிட்ல ஹிஜ்ரத்தை பத்தி பேசப்பட்டி சொல்லுங்க? உங்களோட சிலபஸ்ல 10 யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க 10 யூனிட் இன்னும் படிக்கலே, தெரிஞ்சா சொல்லும். ஹிஜ்ரத்தை பத்தி எங்க பேசப்பட்டிருக்கு? யாருக்காச்சும் அந்த யூனிட் நீங்க இன்னும் படிச்சிருக்க மாட்டேன் யாரும். யூனிட் 10ல ஹிஜ்ரத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. யூனிட் 10ல. யூனிட் 9லயும் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கு, ஆனா வேறொரு டாபிக் எடுத்து அதுல சின்ன ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அங்க ஹிஜ்ரத்தை பேசுற நோக்கம் இல்லை, ஆனா யூனிட் 10ல ஹிஜ்ரத்தை பேசப்பட்டிருக்கு. எனவே இந்த கேள்வி வந்து உங்களோட சிலபஸ்ல யூனிட் 10ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை முதல்ல வினை கொள்ளும். அதாவது லாஸ்ட் யூனிட், நீங்க யாரும் இன்னும் அந்த யூனிட் படிச்சிருக்க மாட்டேன். யூனிட் 10 கடைசி யூனிட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. சரி, இப்ப இந்த யூனிட் 10ல உண்மையிலே யூனிட் 10ல வந்து நாங்க படிக்கிறது 2 பகுதிகள், 2 பெரிய பகுதிகள் இருக்கு. அது சின்ன ஒரு யூனிட். யூனிட் 10 வந்து சின்ன ஒரு யூனிட், சரியா? பாருங்க, ஸ்கிரீன் நாட் கிளியர் என்ற ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அது உங்களோட சைட்ல எதுவும் சிக்கல் இருக்கும், கொஞ்சம் நீங்க அதை உங்களோட நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளும். இதுல வந்து யூனிட் 10ல பொதுவாக யூனிட் 10ல வந்திருக்கக்கூடிய கேள்விதான் இது. யூனிட் 10 பொதுவாக 2 பெரும் பகுதிகளை கொண்டது. யூனிட் 10 2 பகுதிகளை கொண்டிருக்கும். யூனிட் 10ல நாங்க படிக்கிறது இஸ்லாத்தின் அறிமுகம், இஸ்லாத்தின்
தோற்றம் வளர்ச்சி தான் யூனிட் 10. இஸ்லாத்தின் தோற்றம் வளர்ச்சி. எனவே யூனிட் 10ல முதலாவது பகுதி, அதாவது 10.1 முதலாவது பகுதி, இதுல நாங்க படிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி. இஸ்லாத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி, அதாவது இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி உம்மத்தாகியங்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினது, அல்லாஹு தஆலாவால் நபியாக தெரிவு செய்யப்பட்டது. அப்ப அந்த சூழல், அந்த காலம் எப்படி இருந்துச்சு, ஜாஹிலியா காலம் எப்படி இருந்துச்சு, அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, எப்படி இஸ்லாம் வந்துச்சு, அப்ப அது சம்பந்தமாக அந்த இடத்துல விரிவாக பேசப்படும். அது 10.1 இஸ்லாத்துடைய தோற்றம் வளர்ச்சி பேசுவாங்க. 10.2ல எங்களுக்கு பேசுறது என்னண்டா, நாங்க எல்லாரும் இலங்கையர்கள், எனவே இந்த இலங்கைக்கு எப்ப இஸ்லாம் வந்துச்சு, அங்க சவுதி அரேபியாவுல, இப்ப நாங்க சொல்ற பேர் சவுதி அரேபியா, அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது. சரி, நாங்க இலங்கையில இருக்கிறோம், எங்ககிட்ட எப்படி இஸ்லாம் வந்துச்சு, அது எப்ப வந்துச்சு, என்ன மாதிரி, இது 10.2. 10.2ல இலங்கையில் இஸ்லாத்தை பத்தி படிக்க போறோம். சரி, அங்க முஸ்லீம்கள் வாழ்ந்தது, முஸ்லீம்கள் பரவல் அடைஞ்சது, அதுக்கு முதல் இலங்கைக்கும் அரபியர்களுக்கும் ஏதும் தொடர்பு இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, பிறகு இஸ்லாம் இங்க கொண்டு வரப்பட்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி என்னென்ன பங்களிப்பு செஞ்சாங்க, இதெல்லாம் 10.2ல படிக்க போறோம். எனவே அதை ஒரு தலைப்பாக சொல்றேன்டா, இலங்கையில் இஸ்லாம் 10.2. 10.1 வந்து இஸ்லாத்தின் தோற்றம். இஸ்லாத்தின் தோற்றம் பொதுவாக இவ்வளவுதான் யூனிட் 10. இந்த யூனிட் 10ல இஸ்லாத்தின் தோற்றம் என்னும் போது அதுதான் உங்களுக்கு சொன்னேன், பல விஷயங்களை தெளிவுபடுத்தினான். என்ன, ஜாஹிலியா காலம், அந்த காலம் எப்படி இருந்துச்சு, ஏன் டிரெக்டா இஸ்லாத்தின் தோற்றம் வேண்டா இஸ்லாம் இப்படித்தான் வந்துச்சு என்று டிரெக்டா சொல்ல இயலாது. எனவே அதுக்கு முதல் என்ன நிலைமை இருந்துச்சு என்று சொல்லி விளங்கணும். எனவே யூனிட் 10ல எங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க ஜாஹிலியா காலத்துல நிலைமை எப்படி இருந்துச்சு, ஜாஹிலியா காலத்துல அந்த சமூகம் பாருங்க பாப். இது கைட் தான், சரியானே, நீங்க அங்க இங்க ஓடி அலைஞ்சு ஒன்றையும் பிடிச்சு கொள்ள தேவையில்ல, இதை பார்த்து விளங்கிக்கொள்ளும் விஷயத்து, சரியானே. 10.1 வந்து இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது, அது அந்த மார்க் பண்ணதெல்லாம் அப்படியோ சேவ்ல இருக்கிறதால அப்படி இருக்கு, நீங்க விஷயத்தை பாருங்க. யூனிட் 10 வந்து இஸ்லாத்துடைய தோற்றம் வளர்ச்சி படிக்கிறோம். அதுல 10.1 இஸ்லாத்தின் தோற்றம் முதல் ஹிலாஃபத்துர் ராஷிதா வரைக்குமான விஷயம். அது நாங்க வேற வேற கேள்விகள் வர டைம்ல படிப்போம். இப்ப விஷயத்தை நீங்க கவனிங்க. அதுல முதலாவது ஜாஹிலியா காலம் என்றா என்ன, அந்த காலம் எப்படியாப்பட்டது, என்ன விஷயம் என்று சொல்லி படிப்போம். அடுத்தது இதுல ரெண்டாவது ஒரு தலைப்பு போடுவோம், ஜாஹிலியா கால சமய நிலை. அதாவது ஜாஹிலியா காலத்துல சமயத்துல நிலம் எப்படி இருந்துச்சு, அதாவது ஜாஹிலியா காலத்துல இஸ்லாம் இருந்துச்சா, இல்லை, இஸ்லாம் தோன்றதுக்கு முதல் பல சமயங்கள் இருந்துச்சு அந்த மக்களிடத்துல. அப்ப அந்த சமய நிலை எப்படி இருந்துச்சு அந்த மக்களுடைய என்று சொல்லி படிப்போம். சிலைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி, ரைட். அதுக்கு பிறகு மூணாவது தலைப்பு படிப்போம் 10.1ல, ஜாஹிலியா காலத்துடைய ஜாஹிலியா கால சமூக கட்டமைப்பு, அவங்களோட சமூக கட்டமைப்பு, அவங்களோட சமூக வாழ்க்கை, அவங்களோட சமூக ஒழுங்கு எப்படி இருந்துச்சு. அப்ப கோத்திரங்களை மையப்படுத்தி இருந்துச்சு, கோத்திரங்களுக்கு மத்தியில சின்ன பிரச்சனைக்கும் யுத்தம் அப்படி இப்படி என்று சொல்லி மிகவும் மோசமான ஒரு நிலையில இருந்துச்சு. அதை ஒவ்வொன்றாக நாங்க அந்த பகுதியில் கேள்வி வரும், நீங்க யோசிக்க தேவையில்ல, அந்த டைம்ல விரிவாக படிப்போம், சரியானே. இப்படியான ஒரு சமூகத்துல, இப்படியான சமூக நிலைமையில, இப்படியாக அந்த சமூகம் காணப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல ஒரு சின்ன தலைப்பொண்டு வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை. அப்ப இப்படியான ஒரு சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா எனக்கூடிய ஒரு தந்தைக்கும், ஆமின் எனக்கூடிய ஒரு தாய்க்கும், குறைஷி குலத்துல பனு ஹாஷிமை சேர்ந்த அந்த கோத்திரத்திலிருந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் முஹம்மத் எனக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தை கிடைக்கும். இவர்தான் இந்த உம்மத்துடைய சையீதுல் அம்பியா, இந்த உம்மத்துடைய, அதாவது நபிமார்களின் தலைவர், இந்த உம்மத்துடைய நபி, ரைட். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட பிறப்பு எப்படி இருந்துச்சு, அது சம்பந்தமாக இதுல படிப்போம், ரைட். அது பிறகு இஸ்லாமிய சமயத்துடைய தோற்றம், இஸ்லாமிய சமயம் எப்படி தோற்றம் பெறுது, அப்ப நபியாவோட 40 வயதுடைய நுபுவத் கிடைக்குது, அப்படியே அந்த விஷயங்கள் இதுக்குள்ள வருது.
அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து அது அது அந்த நபி அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ், அதுக்கு பின்னால நபி அவர்களுடைய நிலை, அப்ப அது அப்படியே அதை ஃபுல்லா பேசிக்கொண்டு போவாங்க நபியாவோட காலம் ஃபுல்லா. அதுக்குள்ளதான் இந்த ஹிஜ்ரி என்ற சாப்டர் வரும். ஹிஜ்ரத் என்ற சாப்டர் அதுக்குள்ள வரும். எனவே நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு 2025 வந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது வினா யூனிட் 10ல 10.1ல வந்திருக்கக்கூடிய ஒரு வினா. நீங்க பேஜ் நம்பர் தேவைன்னு சொன்னா டீச்சர் கைட் பேஜ் நம்பர் போட்டுக்கொள்ளலாம். 157 யூனிட் 10ல பேஜ் 157 இந்த கேள்வி வந்திருக்கிற இடம். கிரேட் 13 டீச்சர் கைட். ஏன்னா நீங்க பிறகு படிக்கும்போது உங்களுக்கு தேவையான எடுத்து பார்த்துக்கொள்ளே. சரி, இப்ப கவனிங்கோ. அப்ப இந்த கேள்வி எங்க வந்திருக்கு, என்ன விஷயம் உண்டு உங்களுக்கு தெரியும். முதலாவது இந்த கேள்வியை நாங்க விளங்குவோம். கேள்வி தெரியும், நீங்க ஆன்சரும் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட உங்களோட மைண்ட்ல சேவ்ல இருக்கிற விஷயத்த முதலாவது வெளிக்கொண்டு வரணும். எடுத்த உடனே அதை தூக்கி பார்க்கறல்ல. அந்த அடிப்படையில் நீங்க சொல்லுங்க. இப்ப முதலாவது கேள்வியில வந்திருக்கக்கூடிய வார்த்தையில பார்ப்போம். நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம். இங்க நபித்தோழர்கள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நபித்தோழர்களை நாங்க எப்படி சொல்லுவோம்? சஹாபாக்கள். ரைட், சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள்னா நீங்க என்ன விளங்குறீர்கள்? அதாவது சஹாபாக்கள்னா என்ன? நபி அவங்களோட வாழ்க்கை முறையை பின்பற்றினவர்கள். சரி, வேற அதை விட கொஞ்சம் பூர்ணமான விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால கண்டவங்க. கண்ணால கண்டவங்க. வேற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தோழர்கள். ரைட். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் சரி, இருந்தாலும் பூரணத்துவம் போதாது. பூரணத்துவமாக விளங்கணும்டா நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லி யாரை சொல்லுவோம்டா, முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வாழ்ந்தவராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன போதனைகள் அப்படியே ஏற்று நடந்தவராக இருப்பார். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற முஸ்லிமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால பார்த்தவரா இருப்பார். அப்ப கண்ணால பார்த்தவர் மட்டும் என்று சொன்னா பிழையாயிரும். ஏன், அபூஜெஹிலும் கண்ணால பார்த்ததா? சஹாபியா? அபூஜெஹில் சஹாபியா? இல்ல இல்ல இல்ல, சார். கண்ணால பார்த்தவர் நபி அவங்கள. அப்ப இஸ்லாத்தின் எதிரிகளும் கண்ணால பார்த்தாங்க. எனவே கண்ணால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவங்க சஹாபாக்கள். அப்படி அதிலேயும் நபி அவர்களுடைய போதனைகளை ஏற்று நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்த முஸ்லிம்கள், மூமின்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம். அப்ப ஹிஜ்ரத் என்ன உங்களுக்கு விளங்கணும், மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி, ஒன்று தனக்காக தன்னுடைய மாற்றத்துக்காக வேண்டியும் பிறருடைய மாற்றத்துக்காக வேண்டியும் அல்லாஹுக்காக வேண்டி தண்ட சொந்த ஊரை, தண்ட உம்மா வாப்பாவை, தண்ட குடும்பத்தை விட்டு அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செஞ்சு போறது. இப்படியாக நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் போய்க்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள். அப்ப இந்த இடத்துல ஹிஜ்ரத் என்ன உங்களுக்கு தெரியும், மார்க்கத்துக்காக வேண்டி வெளியேறி போறது. எனவே நபித்தோழர்கள் அதாவது சஹாபாக்கள் முதல்ல ஹிஜ்ரத் போன இடம் தான் நீங்க கேட்டீங்க. அப்ப நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க ஹபஷா. ஓகே, ஆன்சர் சரி. இருந்தாலும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக நாங்க பார்க்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தாயிஃபுக்கு எப்பயாச்சும் சொல்லுங்க சார் ஒரு டவுட். சொல்லுங்க. இவர்ல ஹபஷாக்கு நபி அவங்க சஹாபாக்கள் போனன்னு சொல்றது நபி கூடயா இல்ல தனியா போனதா? இஸ்லாத்தை பரப்பணும். ஓகே ஓகே, அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வரும் எல்லாம். சரியா? எப்போ போன, ஏன் போன, என்ன நடந்து எல்லாம் சொல்லுவேன்.
இப்ப இதுக்கு சொல்லுங்க நீங்க தாயிஃப். தாயிஃப்ன்றது என்ன? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அங்க எப்பயாச்சும் ஹிஜ்ரத் போனாங்கன்னா என்ன நடந்துச்சு சொல்லுங்க. தாயிஃபுக்கு எப்போவாச்சும் போய்க்கிறாங்களா? ஓம் சார் போயிருக்காங்க. ஓ சார் போயிருக்காங்க. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. தாயிஃப்ன்றதும் ஒரு ஊர், மக்கா மதினா பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கா மதினா என்ற மாதிரி அதுவும் ஒரு ஊர். இந்த தாயிஃபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனாங்க நுபுவத் 10. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தேவைன்னா சும்மா நோட் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாமுக்கு தாயிஃபுக்கு நபி அவங்க எப்போ ஹிஜ்ரத் போனேன்னு உங்களுக்கு ஒரு நாளும் எம்சிக்கிலே எஸ்ஐலையோ கேட்க போறது இல்லை. சும்மா நீங்க விளங்கிக்கணும். நுபுவத் 10. நுபுவத் 10 என்ன எல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியா? அதே போல குபா, இதுவும் ஒரு ஷாம், ஒரு நாடு. யத்ரிப், சவுதியில் இருக்கிற ஒரு ஊர், அந்த காலத்து அரபு நாட்டில் ஒரு ஊர். சரி, இப்ப நான் சிலபஸை பார்ப்போம் கொஞ்ச நேரம். என்ன உங்களுக்கு இதை கேட்குற நேரம் சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும். அப்ப சிலபஸை படிச்சது பிறகு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ற நேரம் நீங்க கட்டாயம் நான் சென்ட் பண்ற பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அதோட இந்த 10 யூனிட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் இந்த கிளாஸுடைய பூரண அந்த பிரயோசனத்தை நீங்க அடைஞ்சு கொள்ளலாம். அதை நான் அறிமுகப்படியே சொல்லிக்கிறேன். சரி, இந்த 155வது பக்கத்திலே இந்த பாடம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, 5வது தலைப்பு 10.1ல யூனிட் 10ல 5வது தலைப்பு சமயம். அப்ப அதை தூக்கி வாசிக்கிறதுக்கு முதல் அது என்னன்னு பார்க்கும்போது சொல்ற விஷயத்தை விளங்கிக்கொள்ளும். இப்ப கொஞ்சம் அப்படியே 1500 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னால போய் யோசிப்போம். ஒரு சமூகம் உலகத்துல வாழுது. ஒரு சமூகம் உலகத்துல வாழுது. எப்படியான சமூகம் என்றால் அந்த சமூகத்துக்கு பேர் ஜாஹிலியத். ஜாஹிலியத்தான ஒரு சமூகம், மடமை சமுதாயம். அந்த சமூகத்துக்கு பேர், அந்த காலத்துக்கு பேர் ஜாஹிலியா காலம். ஏனென்று சொன்னா பெண்களோட எப்படி நடக்கணும் என்று தெரியா, சின்ன பிள்ளைகளோட எப்படி நடக்கணும் என்று தெரியா, சொத்து செல்வங்கள் எப்படி கையாளணும் என்று தெரியா, ஒழுக்கம் என்ற என்னென்று தெரியாது, கடவுள் கொள்கை என்ற என்னென்று தெரியாது, ஒருத்தர் எப்படி கண்ணியப்படுத்தணும், ஒருத்தர் எந்த இடத்துல எப்படியாக வழி நடத்தணும் என்று தெரியாது, பிள்ளைகள் பெற்றோருக்குரிய உறவு தெரியாது. இப்படியான ஒரு சமுதாயம். இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல பேசுறாங்க பெண்களுக்கு இஸ்லாம் சுதந்திரம் கொடுக்கல என்று சொல்லி. பிற நாட்டுல பிற மதத்தவர் பேசுவாங்க இப்படி பெண்களுக்கு இஸ்லாம் சுதந்திரம் கொடுக்கலன்னு சொல்லி. சொல்ற விஷயத்தை கவனிங்கோ, பெண்களுக்கு இஸ்லாம் சுதந்திரம் கொடுத்தீங்க இல்லையான்னு உங்களுக்கு வேணும். இப்படியான ஒரு சமுதாயம். எப்படியான ஒரு சமுதாயம் என்று சொன்னா, பொம்பளை புள்ள பிறந்தா அந்த உம்மா அப்பாவை தூக்கி கொண்டு போய் உயிரோட புதைக்கிற சமுதாயம். எப்படி சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளோட வீட்டிலேயே குட்டி தம்பி குட்டி தங்கச்சிக்கு எது நடந்தா நாங்க எவ்வளவு பாடுபடுவோம். உயிரோட போட்டு அந்த புள்ளையை புதைக்கிறேன்னு சொன்னா பெத்தெடுத்தவன். அப்படியான ஒரு மோசமான சமுதாயம். ட்ரக்ஸுக்கு ஃபுல்லா அடிமையான சமுதாயம். காபத்துல்லா நிர்வாணமாக வலம் வருவாங்க. எத்தனை திருமணமும் செய்வாங்க. நினைச்சாக்களோட வாழ்வாங்க. தலாக் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்? ரூல்ஸ் இல்லை, யாரும் தட்டி கேட்க ஆள் இல்லை, சட்டம் என்ற ஒன்றும் இல்லை. அவங்க நினைக்கிறான் சட்டம். இன்னொரு கோத்திரத்தாலோட சின்ன பிரச்சனை என்றாலும் அவனோட மண்ட ஓட்டுல மது அருந்து வேன் என்று சொல்லி சத்தியம் விட்டு அதுக்காகவே பரம்பரை யுத்தம் செய்யற சமுதாயம். எனவே அல்லாஹு தாலா முடிவு செய்யறான் இந்த மக்களை நேர்வழிப்படுத்துறது, ஈர்ப்புறதுக்கு முடிவு செய்யறான். இப்ப நான் பேசுற ஒவ்வொன்றும் சிலபஸ்ல இருக்கிறதா, சும்மா பேசல. ரைட். 2500 வருஷம் பேத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து, இஸ்மாயில் அலி இஸ்லாமோட பரம்பரையில் எந்த நபியும் வரல. இப்ப அல்லாஹு தாலா அந்த பரம்பரை
அந்த ஜாஹிலியா கால அந்த சமுதாயத்தில் ஒரு பரம்பரை வாழ்ந்து கொண்டிருக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை. அந்த பரம்பரையிலிருந்து அல்லாஹு தாலா அப்துல்லா, அதாவது குறைஷி குலத்திலிருந்து அப்துல்லா ஆமினா எனக்கூடிய அந்த பெற்றோருக்கு ஒரு அழகான சாலிகான ஒரு குழந்தையை கொடுக்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களோட 40வது வயது வரைக்கும் சிறந்த மனிதராக, உலகத்துல ஒரு சாதாரண மனிதர், அது வரைக்கும் நபி இல்லை, சும்மா மனிதர் எங்களை போல, ஆனா அவங்களுக்குள்ளேயே ஆக உயர்ந்த சிறந்த மனிதர், இப்படியாக வலம் வரான். இப்ப சமூகம் இப்படி மோசமான நிலையில இருக்கு. அப்படி ஒரு மோசமான நிலைமை இல்லை, அப்படியான ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான் இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்துறதுக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரமும் வந்துட்டு. இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க 2026. அங்க கிறிஸ்துக்கு பின் 610 காலப்பகுதி, இதாவது 7ஆம் நூற்றாண்டு. நபி அவங்க பிறந்தது 571 கிறிஸ்துக்கு பின். நபி அவங்களுக்கு 40 வயதாயிட்டு, 610 11 காலப்பகுதி ஆயிட்டு கிறிஸ்துக்கு பின். இது 5ஆம் நூற்றாண்டு, இது 6ஆம் நூற்றாண்டு, இது 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு ஆயிட்டு. நூற்றாண்டு பார்க்கறது கொஞ்சம் பெரிய பிரச்சனைக்கும் ஒன்றுமில்லை, சின்ன விஷயம்தான். 571 5 100 முடிஞ்சு 71. அப்ப 5 முடிஞ்சு 6வது 71 போயிடுது. எனவே 6ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துக்கு பின் 610 600 முடிஞ்சு 10 வருஷம் போய்கொண்டே ரன் ஆகிக்கொண்டே 7வது 100 போய்கொண்டே. எனவே இது 7ஆம் நூற்றாண்டு. எனவே கிறிஸ்துக்கு பின் 610 ஆகிட்டு முன்னே நபிமார்களின் போதனை அழிஞ்சு வைத்து, முன்னே நபிமார்கள்ல போதனைகள் பூரணம் அடையாமலும் இருக்கி, ஏன் லாஸ்ட் ஒரு நபி வர வேண்டியிருக்கு. முன்னே நபிமார்கள்ல போதனைகள் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு, எல்லாருக்கும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா இப்ப முடிவு செய்கிறான், இறுதி நபி. நாங்க இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் யூனிட் 1 எல்லாரும் படிச்சுவி, 27 பேட்ச் கூட படிச்சுவி. இஸ்லாம் ஆலமியா, முழு உலகத்துக்கும் அகிலத்துக்கும் உரிய மார்க்கம். எனவே முழு அகிலத்துக்கும் உரிய ஒரு பூரணமான மார்க்கத்தை அல்லாஹு தாலா கொடுத்து ஒரு நபியை அனுப்புறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சிட்டு. அது வரைக்கும் சமூகத்துல நல்ல அந்தஸ்து, நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் சமூகத்துல நல்ல அந்தஸ்து. எந்த அளவுக்கு அந்தஸ்துன்னு சொன்னா, அபூஜஹில் பிரச்சனைடா, எங்க முஹம்மது வர சொல்லும், இதுக்கு என்ன தீர்ப்பு, என்ன செய்யலாம் முஹம்மது, ஐடியா சொல்லும் என்று கேட்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சிட்டு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க சமூகத்துக்கு, வந்து சொல்றாங்க, நீங்க பெண் பிள்ளை உயிரோட போட்டி புதைக்கிறீங்களே, இது பிழை, இதை செய்ய வேணாம். நீங்க கோத்திரம் வெறி கொண்டு யுத்தம் செஞ்சு கொண்டு இதை செய்ய வேணாம், இது பிழை. ரைட்? நீங்க பெண்கள் விஷயத்துல மோசமாக நடந்து கொள்றீங்களே, இது பிழை, இதை செய்ய வேணாம். இப்படி பல விடயங்களை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு முதல் ஒரு விஷயத்த சொல்றாங்க, உங்களோட உள்ளத்தில் நீங்க கடவுள் என்று சொல்லி வணங்கி கொண்டு இருக்கிறீர்களே, இது பொய், இதால உண்டுமாகறல்ல. எனவே இதெல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டு நான் உண்மையான கடவுள் அல்லாஹ் என்று சொல்றேன், அந்த அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடியவரை நீங்க எல்லாரும் மாறும். உங்களை நான் நேரான வழியின் பக்கம் அழைக்கிறேன், ஒரு சிறந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன். எனவே நீங்க எல்லாரும் முதல் அதை தூக்கி வீசி போட்டு, உங்களோட உள்ளத்திலிருந்து அதை அகற்றி போட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வேற்று இங்க வா, இஸ்லாத்துக்குள்ள என்டர் ஆகும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்ன, நல்லவராக இருக்கும் வரைக்கும் எல்லாரும் தூக்கி தலைக்கு மேல வைப்பான். நீங்க நல்லா பாருங்க, சமூகத்துல நாங்க நல்லவங்களா இருந்தா எல்லாரும் தூக்கி தலைக்கு மேல வைப்பாங்க. மற்றவங்களுக்கு அந்த நல்லது சொல்ல போனா தான் சிக்கல் வரும், பிரச்சனைப்படுத்துவாங்க, நம்மளுக்கு ஏச்சு அடி உதவில ஸ்டார்ட் ஆகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவராக இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லதை போதிக்க ஸ்டார்ட் பண்ணத்தோட யாரால் எங்கட கடவுளை தூக்கி சொன்னால் அப்படி என்று சொல்லி ஏச்சு பேச்சு சண்டைகள் சச்சரவுகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது.
எங்க? மக்காவுல. இந்த பாடத்தில் இருக்கிற விஷயத்த உங்களுக்கு சுருக்கமாக நான் விளங்கப்படுத்தி போறேன். விளங்கப்படுத்தி தான் அங்க வைக்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அவ படிக்கிற நேரம் இன்னும் உங்களுக்கு ஏற்கனவே படிச்ச பாடம் ஒரு மீட்டலாக போகும். பிறகு நீங்க படிக்கிற நேரம் யூனிட் 10. எனவே மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? இதைத்தான் சொன்னாங்க. உங்களோட கடவுள் கொள்கையை முதலாவது விடுங்கோ, நீங்க வணங்குற சிலைகளை விடுங்கோ. 360 சிலைகளை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறீர், இதால் ஒன்றுமாக இல்லை. கொசு அதன் மீது உட்கார்ந்தாலே அதால தட்டி வீடையெல்லாம் வைக்கு. எனவே அந்த கொள்கையை விட்டு நான் சொல்ற உண்மையான கடவுள் கொள்கைக்கு வாங்கோ, அல்லாதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தௌஹீத் என்ன? ஓர் இறை கொள்கை. மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை ஓர் இறை கொள்கை. இறைவன் என்றது ஒருத்தன் தான். 2 3 4 360 இல்லை. நீங்க வணங்குற நெருப்பு வணங்கி இருந்தாங்க, சூரியன் சந்திரனை வணங்குறவங்க இருந்தாங்க, மரங்களை வணங்குறவங்க எல்லாம் இருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கடவுள் இல்லை. தௌஹீதின் பக்கமா ஒருவன் தான் இறைவன், அந்த ஒருத்தன் அல்லாஹ் தான். தௌஹீதின் பக்கம் அழைத்தான் மக்காவுல. அடுத்து ரிசாலத், நான் ஒரு ரசூல், அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல். நீங்க யூனிட் 2 எல்லாரும் படிச்சுவீங்க. ரிசாலத் என்ன சொல்லுங்க போறால்? தூதுத்துவம். தூதுத்துவம். ரிசாலத் கொடுக்கப்பட்டவருக்கு எப்படி சொல்லுவோம்? ரசூல். ரிசாலத்துல மொழி கருத்து என்ன சொல்லுங்க? விளங்கல? கடிதம். கடிதம், தூது. ஓகே தூது பணி. ஓகே சரி. அப்ப சரி, ஓகே, கவனிங்கோ. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தன் தான் இறைவன், இதன் பக்கம் வாங்கோ, தௌஹீதின் பக்கம் அழைச்சான். அடுத்து நான் ரசூல், எனக்கு ரிசாலத், அல்லாஹுடைய வேதம், அதாவது அல்லாஹுடைய வஹி எனக்கு வருது. நான் ஒரு ரசூல், எனக்கு ரிசாலத் கிடைச்சிருக்கு. இதில் இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும், நீங்க வாங்க. இதில் இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும், எனவே நீங்க என்னோட வாங்க என்று சொல்லி கூப்பிட்டாங்க. அடுத்தது மஆத் என்ன? மறுமைநாள் பற்றிய தெளிவு. மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை பற்றிய விடயம், அப்படித்தானே? நீங்க சொன்ன விலங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. மறுமை நாள் பற்றிய தெளிவு. ரைட், மறுமை நாள் என்ன? அதாவது மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை. மரணத்துக்கு பின்னால வாழ்க்கை கொண்டிருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நாங்க செஞ்ச ஒன்றையும் கேட்க போறோம். எனவே நீங்க செய்யறதெல்லாம் பிழை, சரியான கொள்கையின் பக்கம் வாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கண்டா, அந்த வழிகேட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் அப்படியே நேர்வழியின் பக்கம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதைத்தான் மக்காவுல செஞ்சு, நல்லா விளங்கிக்கணும் விஷயத்த. இதைத்தான் மக்காவுல செஞ்சு தௌஹீத், ரிசாலத், மஆத் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகள் பற்றிய விளக்கங்களை கொடுத்து அதன் பக்கம் மக்கள் அழைச்சான். ஏன்? இப்ப நீங்க யோசிங்கோ, ஒருத்தன் அல்லாஹ் கடவுள் என்றே ஏற்றுக்கொள்ளல. அவன்கிட்ட போய் அடே நீ காணி செய்றாய், ஜக்காத்து கொடுத்தா என்று கேட்கலாமா? இல்ல சார். இல்ல சார். கேட்கல. அது என்ன? உண்ட சொத்துல வாரிசுரிமை பங்கிருக்கு, உண்ட வாரிசுகளுக்கு பங்கிருக்கு, இந்த பங்கு பிரிச்சு கொடுக்கணும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவனுக்கு போய் சொல்ல இயலாது. நீ தொழாம இருக்கிற என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம, ஏன் அவன் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல செஞ்சது தௌஹீதின் பக்கம், ரிசாலத்தின் பக்கம், மஆதின் பக்கம், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளின் பக்கம் மக்கள் அழைச்சான். எனவே 13 வருட காலம் 40 வயதிலிருந்து, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நபி அவன் 40 வயதுல நுபுவத் கிடைச்சு. கிறிஸ்துக்கு பின் கணக்கு 610 எந்த வரைக்கும் 53 வயது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து. மக்காவுல இருந்து செஞ்ச வேலைதான். ஏன்? மக்கள் எதிர்ப்பு சக்சஸ் ஆகிற வீதம் குறைய, மக்கள் விஷயத்தை விளங்க கொஞ்சம் பேர் தான் வாராங்க.
இஸ்லாத்தை ஏற்று. எனவே ஏற்றுக்கொண்டு வாரவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் விஷயத்த. அப்ப இப்படி இருக்கிற நிலைமையில, கொஞ்சம் பேரா நிக்கிற நிலைமையில என்ன போய் அவங்கள்ட்ட போய் மதுபானம், இந்த நீங்க ஜக்காத்து கொடுக்கணும், நீங்க சதக்கா கொடுக்கணும், நீங்க ஜமாத்தாக தொழணும், வாங்க மஸ்ஜிது கட்டுவோம் என்று கூப்பிடல. முதலாவது மனுஷனை மனுஷனாக மாத்தின சரியான தௌஹீத் கொள்கையின் பக்கம் மக்கள் அழைச்சு. எனவே நீங்க விலகிக் கொள்ளுங்க, 53 வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 வயது வரைக்கும் மதீனாவுல. இப்ப நீங்க பாருங்க, 40ல இருந்து 53 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 13 வருட கால வாழ்க்கை எங்க இருந்துச்சு? மக்கால. மக்காவுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனா கால வாழ்க்கை எவ்வளவு காலம்? 53 10 வருஷம். 53ல இருந்து 63, 10 வருஷம். எனவே நீங்க நல்லா விலகிக் கொள்ளணும், ஹிஜ்ரத் என்று சொல்றது என்னண்டா மக்காவுல இருந்து நபி அவங்க மதீனாவுக்கு போனது. சரி, இப்ப என்ன நடக்குன்னு தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போகும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு விஷயத்தை தெளிவுபடுத்தி, ரைட், அவங்களுக்கு சில விஷயங்களை, ஒழுக்கம், அவங்களுக்கு என்ன ஜக்காத்தை சதக்காவை சொல்லி கொடுக்கல. உம்மா வாப்பாவோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க, பண்பாட்டோட நடந்து கொள்ளுங்க, அஹ்லாக்க மக்கள்கிட்ட காட்டுங்க என்ற அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. மனிதத்துவத்தை அவர்களை முதலாவது ஏற்றுக்கொண்டு வந்தாக்களை மனிதர்களாக முதலாவது மாத்தினாங்க. முஸ்லிம்களாக மாற்றும் போது நபி அவங்க மனிதர் பண்புள்ள மனிதர்களாக மாத்தினாங்க. ரைட், இது வந்து யூனிட் 10. என்ன யூனிட் 10 கேட்டீங்க? இப்ப நற்குணங்கள், பண்பாடுகள், பொறுமை, சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், இந்த பண்புகள் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நபி அவங்களும் காட்டி மக்கள் எதிர்ப்புகளை கட்டுப்படுத்தினாங்க. எனவே சில மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. இப்படியே 13 வருஷ கால வாழ்க்கை மக்காவுல போகுது. மக்காவுல கடும் எதிர்ப்பு. எந்த அளவுக்கு எதிர்ப்புனா, நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்தா நபி அவங்க கேட்கல. நபி அவங்களோட பேர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது உங்களுக்கு பெண்கள் வேணுமா? ஏன்? நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, இருக்கிற அழகான பெண்கள் நீங்க திக்கு எதுவும் ஒரு ஸ்ட்ரக் ஆகுது. சார் நீங்க பேசுறது அடிக்கடி கேக்குது இல்ல? திக்குது சார். ஓகே. இப்ப கிளியரா? இப்ப விளங்குதா பேசுறது? ஓ ஓ சார். சார். ரைட், இப்ப ஓகே தானே?
விளங்குதா இப்ப? ரைட். அப்படியே கொஞ்சம் அப்படியே கவனிச்சு விடுங்க. நான் ஷேர் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். அப்ப மதீனாவில் இதெல்லாம் செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருக்கல்ல. எனவே மதீனாவில் இதெல்லாம் கடமையாக்கப்படல. அப்ப நீங்க நல்லா விலகி கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப ஹிஜ்ரத் போன? 57 வயசுல. 53 வயதுல. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். யூனிட் 3ல நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாரும். யூனிட் 3ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்னண்டா உலூமுல் குர்ஆன் என்ற பாடத்துல மக்கி மதனி என்ற ஒரு சாப்டர் படிச்சீங்களா? படிக்கலாட்டியும் பிரச்சனை, படிச்சவங்க சொல்லுங்க. படிச்சுதானே? ரைட். மக்கி என்ற என்ன, மதனி என்ற என்ன? மக்காவுல மதீனா மக்கள் இறக்கப்பட்ட சூறாக்கள், மதீனாவில் இறக்கப்பட்ட ரைட். அப்ப அது மக்கி சூறாண்டா ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்குள்ளது, மதீனா சூறாண்டா ஹிஜ்ரத்துக்கு பின்னுக்குள்ளது. ஓகே, வெரி குட். முந்தி சொன்னதுக்கு குட், இப்ப சொன்னதுக்கு வெரி குட். ஏன்? நீங்க அட்வான்ஸ் லெவல். நீங்க ஓ லெவல் 10ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் படிக்கிற நேரம் மக்காவுல மக்கி, மதீனாவுல மதனி என்று சொல்லி தரலாம். அது நீங்க சின்ன பிள்ளைல, அதனால அப்படி சொல்லி தந்தாங்க. இப்ப ஏ லெவல் நீங்க உங்களோட கைட் எடுத்து பாருங்க, இந்த வரை விலக்கணம் இருக்காது. இப்ப சொன்ன வரை விலக்கணம் லாஸ்டா சொன்னதுதான் நீக்கும். என்ன? ஹிஜ்ரத்துக்கு முந்தி இறங்கினதெல்லாம் மக்கி, ஹிஜ்ரத்துக்கு புறவு இறங்கினது மதனி. ஈஸியா விளங்குற மாதிரி நான் போடுறேன். இப்ப ஸ்டாக் ஆகுது அவங்களுக்கு? இல்ல சார். சரி. அப்ப மக்கா வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 40 வயதிலிருந்து 53 வயது, அதாவது 13 வருட கால வாழ்க்கை. சரியான 53 வயதுல இங்க சப்போர்ட் இல்லை. இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒன்றையும் செஞ்சு கொள்வது சப்போர்ட் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அடிச்சு துரத்துறாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஓர்டரும் வருது, பெரும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்குது. எங்கண்டா மதீனாவுல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையும் சேர்த்துக்கொண்டு மதீனாக்கு போனாங்க. அந்த பயணத்தை தான் நாங்க சொல்றோம் என்னன்னா ஹிஜ்ரத். அந்த பயணத்தை தான் நாங்க சொல்லுவோம் ஹிஜ்ரத் பயணம். இப்ப 53 வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கண்டா மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஐம்பத்தி 53 வயதுல மதீனாவுக்கு போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 53 வயதுல இருந்து 63 வயதுல நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க. இந்த 10 வருஷம் மதீனாவுல வாழ்ந்தாங்க. மக்காவுல இருந்து மதீனாக்கு போனதை தான் சொல்ற ஹிஜ்ரத் பயணம், ஹிஜ்ரத்னு சொல்லு. எனவே நீங்க நல்லா இப்ப கவனிங்க, ஹிஜ்ரத்துக்கு முந்தி அருளப்பட்டது, இங்க அருளப்பட்டது மக்கி. அப்ப மக்காவில் அருளப்பட்டது ஏன்னு சொல்லலான்டா, மக்காவுக்கு வெளியே அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சில தேவைகளுக்காக போனாங்க. அங்கேயும் சூறாக்கள் அருளப்பட்டு, அப்ப அதை எங்க சேர்க்குது? பிரச்சனை வரும். எனவே ஹிஜ்ரத்துக்கு முந்தி அருளப்பட்டது எல்லாம் மக்கி என்று சொல்றேன். ஹிஜ்ரத்து புறம் அருளப்பட்டது மதனி, இந்த 10 வருஷம் அருளப்பட்டது. அப்ப இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு மதீனாவிலே இருக்கல, சில பல தேவைகளுக்காக வேண்டி போனாங்க, வந்தாங்க வெளியூர்களுக்கு. எனவே அப்படி போன சந்தர்ப்பங்கள்லையும் சூறாக்கள் அருளப்பட்டுச்சு. அப்ப மதீனாவில் அருளப்பட்டது மதனி என்று சொன்னா சிக்கல் வரும். ஏன்? வெளியூர்களுக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்தந்த ஊர்கள் அருளப்பட்டுச்சு. அப்ப அதை என்ன சொல்றேன்னு கேள்வி வரும். எனவே ஹிஜ்ரத்து புறவு மதனி, ஹிஜ்ரத்து முந்தி மக்கி. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வழங்கி இருக்கும். மக்கி சூறாவுல சமூக விவகாரங்கள் பேசப்பட்டிருக்குமா? கூட்டாக செய்யற அமல்கள் பத்தி பேசப்பட்டிருக்குமா? சட்ட திட்டங்கள் பேசப்பட்டிருக்குமா? இல்ல சார். இல்ல. ஏன்? அங்க மக்கள் கடும் எதிர்ப்பா இருந்தாங்க. இல்ல அங்க சார். அதுக்குரிய சூழல் இருக்கல்ல, அதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கல்ல. எனவே மக்கியில இருக்கிறதெல்லாம் பேசிக் விஷயம் தானே. தஅவா, அதாவது இந்த தௌஹீத், ரிசாலத், மஆத்,
இப்படியான போதனை தான் அங்க இருந்துச்சு. ஆனா மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு அங்க சப்போர்ட் இருக்கி முழு சமுதாயமும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒத்துழைச்சு நிக்கி. எனவே இப்ப ஜமாத்தாக தொழலாம். எனவே அல்லாஹ் தஆலா ஜமாத் தொழுகையை கடமையாக்குறான். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜக்காத்து கொடுக்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கடமையாக்குறான். ஹஜ்ஜு செய்யலாம். எனவே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்குறான். ஏன்? அந்த சமூகம் எல்லாம் உள்ளத்தால கபூல் செஞ்சு கொண்டுட்டு குர்ஆன் சுன்னா தௌஹீத் ரிசாலத் அதை ஏற்றுக்கொண்டுட்டு சமூகம் எல்லாரும் சேர்ந்து நபியாவோட ஒத்துழைச்சு நபியாவோட போய் ஏற்று நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே இப்ப அவங்களுக்கு இதை கடமையாக்கலாம். இப்ப வாரிசுரிமை சட்டத்தை அவங்கள்ட்ட பேசலாம். எனவே சட்ட திட்டங்கள் எல்லாம் குற்றவியல் சட்டம் எல்லாம் பேசப்படுது. சமூகத்துல களவெடுத்தா கையை வெட்டணும், கொலைக்கு கொலை அல்லது பழிவாங்குதல் தண்டனை அமுல்படுத்தப்படணும். இதெல்லாம் யூனிட் 9ல வரும், நீங்க படிப்பீங்க. இதெல்லாம் அங்கே பேசப்படுது. எனவே நல்லா விலையை கொள்ளுங்க, மதனியில தான் சட்டத்திட்டம் சமூக விவகாரங்கள், மக்காவுல இல்லை. எனவே மக்கி சூரா என்ன போல அதுல சிறப்பம்சம் நீங்க படிச்சீங்க. மதனி சூறானா அது. இந்த விஷயம் உங்களுக்கு விளையிட்டா இப்ப சொன்னது மக்கி மதனியில கேஸ் விளையிட்டா? ஓ சார். ஓ சார். ஆம் சார். ரைட். இப்ப திரும்ப மேல வருவோம். சரி, இப்ப அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டில் இரகசிய பிரச்சாரங்கள் நடக்குது. இரகசிய பிரச்சாரம் யாருக்கும் தெரியாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மட்டும் வச்சுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விடயங்களை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எப்படி வாழணும், எப்படியாக நடந்து கொள்ளணும், அவங்களுக்கு அறிவு ஆன்மீக பயிற்சி வழங்கப்படுது. இப்பவும் சிக்கலும் பிரச்சனையுமா இருக்கு. முஸ்லிம்களுக்கு நிம்மதியாக அமல் செய்ய கொள்ளலாம், நிம்மதியாக வாழலாம். எனவே இன்னலுற்ற முஸ்லிம்கள் சிலரை ஹபஷாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. ஹபஷா இன்னைக்கு நாங்க எத்தியோப்பியான்னு சொல்றோம். எத்தியோப்பியா, அபிசீனியான்றது விதான் எல்லாம் ஒரே பேரா, ஹபஷா அல்லது அபிசீனியா. நீங்க அபிசீனியா ஹிஜ்ரத் என்று பார்த்தா யோசிக்கிறல்ல, அப்படி ஒரு ஹிஜ்ரத் படிக்கலையே நாங்கன்னு யோசிக்கிறல்ல. அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களை அனுப்பி வச்சாங்க. ஏன்? இங்க இருந்தா பிரச்சனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிம்மதியாக அல்லாஹ் வணங்கி வழிபடுறதுக்காக வேண்டி அபிசீனியா ஹபஷாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஏன்னா ஹபஷாவில் இருக்கிற மன்னர் நல்ல ஒரு மன்னர். அந்த சந்தர்ப்பத்துல ஹபஷாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் நஜ்ஜாசி. இவர் கொஞ்சம் முன்னே வேதங்களை பத்தி அறிவிருக்கிற ஒருத்தர். ரைட். அதனால இறுதி நபித்துவம் என்று ஒன்று இருக்கு. இப்படி நபி வருவார், இந்த விஷயங்கள் இவருக்கு கொஞ்சம் தெரியும். சரியானே? அதனால இவர் மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றவர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாக்கு அனுப்பிட்டான். இது எப்ப நடக்கு என்று சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நுபுவத் 5ல ஃபர்ஸ்ட் குரூப் கொண்டு போகுது. முதலாவது தடவை முஸ்லிம்கள் போறாங்க. 11 ஆண்களும் 5 பெண்களும், மொத்தம் 16 பேர் ஹபஷா ஹிஜ்ரத். ரெண்டாவது தடவை அதே ஆண்டுல ரெண்டாவது தடவை போறாங்க. 86 பேர் ஆண்களும் 17 பெண்களும், மொத்தம் 103 பேர் ஹிஜ்ரத் போறாங்க. அப்ப இதுல இருந்து விளங்கணும் இஸ்லாம் என்ன படிப்படியா வளர்ச்சி அடையுது. கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லிம்கள் உள்ளுக்கு வராங்க. எப்ப இது? நுபுவத் 5, அதாவது நபியாவோட 44 45 வயசு. 40 வயசுல நுபுவத் கிடைச்சேன்டா. நுபுவத் என்ன அதை விளங்கிக்கணும். நுபுவத்தண்டா நபித்துவம் கிடைச்சதுல இருந்து எத்தனை வருஷம்? நுபுவத்தொண்டுன்னா நபியாவோட நபித்துவம் கிடைச்சாண்டு நுபுவத்தொண்டு. 32ண்டா அதுக்கு அடுத்த வருஷம். 33ண்டா அதுக்கு அடுத்த வருஷம். அப்படி அப்ப நபித்துவம் கிடைச்சதுல இருந்து எத்தனை வருஷம் என்றான் அது. அப்ப 35ண்டா நபியாவோட நபித்துவம் கிடைச்சதுல இருந்து 5வது வருஷம் இந்த சம்பவம் நடக்குது. ஹபஷாவுக்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் போனாங்க. அப்ப அங்க பல நிகழ்வுகள் நடக்குது. அது இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். சரி, நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார் என்ன விஷயம் என்ன. அப்ப நஜ்ஜாசி மன்னர்கிட்ட இப்படித்தான் ஒரு நபி வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு உறவுகளை மதிக்கிறது சம்பந்தமாக, அண்டை வீட்டாருக்கு எப்படி நடந்து கொள்ளணும், எதை எப்படி எப்படி செய்யணும் என்று பல விடயங்களை சொல்லி தந்தாங்க. அதை நாங்க ஃபாலோ பண்றோம், நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் என்று சொல்லி அபிசீனியா மன்னரை தெளிவுபடுத்தினோம். இப்ப இப்படியே காலங்கள் போகுது. ரைட். அவங்க போனவங்க பிறகு வந்தாங்க. சரியானே? இப்படியே காலங்கள் போகுது. இப்போவும் நபி அவங்க மக்காவில் தான் இருக்கிறாங்க. மக்காவில் தான் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி இருந்து கொண்டு பல எல்லாருக்கும் என்ன செய்யறாங்கன்னா தாவா இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க. முக்கியமான ஆக்களுக்கு, சமூகத்தில் இருக்கிற
முக்கியமான ஆக்களை தேடி தேடி போய், அப்படின்னா நீங்க நினைக்கலாம், அப்ப சமூகத்தை முக்கியமான ஆக்கள் தான் நபி அவங்க அழைப்பு விடுத்து. அப்படி இல்லை, எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து. நபி அவங்க பார்த்தா முக்கியமான தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள், மக்களை கையுக்குள்ள போட்டு கொண்டு இருக்கிற ஆக்களை சந்திச்சு இஸ்லாத்துக்கு எடுத்துக்கொண்டு எல்லாரும் இஸ்லாத்தை தலைவிடுவாங்க என்று சொல்லி அவங்களுக்கு அந்த ஸ்பெஷலா டைம் எடுத்து அவங்களை சந்திக்கிறது பயணங்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கடா, பலரை சந்திச்சு தாவாக்கள் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்பினாங்க. இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சாங்க தாயிஃப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏண்டா ஹபஷாவுக்கு அனுப்பியும் அது அந்த அளவுக்கு செட் ஆகல. ஏண்டா இவங்க உடல்ல, இந்த குறைஷி காஃபிர்கள் உடல்ல பிரச்சனை படுத்தி கொண்டே இருந்தாங்க முஸ்லீம்களை. இப்ப செய்து பின் ஹாரிதா எம்சிகளை தேவைப்படுமா? செய்து பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தாயிஃபுக்கு சென்று அங்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். தாயிஃப்ல 3 கோத்திரங்கள் இருந்துச்சு, பிரதான கோத்திரங்கள். அதுல 3 தலைவர்கள் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் எப்படியும் என்ன நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொண்டு அவங்கள போய் சந்திச்சாங்க. ஆனா யாரும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. உங்களை தவிர வேற ஆள் கிடைக்கலையா அல்லாஹ்க்கு தூதர் அனுப்புறதுன்னு கேட்டாங்க. ஒருத்தர். இன்னொருத்தர் கேட்டார், ஏதோ நீங்க சொல்றேன் பார்ப்போம் என்ன மாதிரி விட்டுட்டார். அப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா நடந்து கொண்டாங்க. நபி அவங்க நம்பினாங்க, இவங்க எப்படியும் ஏற்றுக்கொள்வாங்க என்ற போதனைன்னு சொல்லி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க. இது நுபுவத் 10ல நடக்குது. நுபுவத் 10ல. விளங்கிட்டா? ஓ ஓ சார். ரைட். இப்ப 2 ஹிஜ்ரத் படிச்சிருந்தாங்க. மேல ஒரு ஹிஜ்ரத் படிச்சோம். அந்த ஹிஜ்ரத் யாரு போன? நபி அவங்க போனாங்களா? இல்ல சஹாபாக்கள் போனாங்க. ரைட். அந்த டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்களா? உங்களுக்கு விளங்கிட்டா? நீ கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டா? ஹபஷாவுக்கு நபி அவங்களும் ஹிஜ்ரத் போனாங்களா? அதான் நீங்க கேட்ட டவுட். இல்ல சார் போகல. நபி இல்ல அவங்க சார். ஹிஜ்ரத் போகல. நபி அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் நிம்மதியாக அல்லாஹ் வணங்கி வழிபடட்டும் என்று சொல்லி ஹபஷாக்கு அனுப்பி வச்சாங்க. அது 2 தடவையா நடந்துச்சு. நுபுவத் 5ல அப்படி போயும் இந்த காஃபிரர் விடல பிரச்சனை படுத்தி கொண்டிருந்தாங்க. அது செட் ஆகல. இப்படியே காலம் போய் கொண்டிருக்கு. நுபுவத் 10ல நபி அவங்க செய்து பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹுவோட தாயிஃபுக்கு போறாங்க. இதுவும் ஹிஜ்ரத் தான், 2வது ஹிஜ்ரத். அதுக்கடையில பல இடங்களுக்கு போய்க்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க பிரதானமான விஷயத்தை தான் படிக்கிறோம், எக்ஸாமுக்கு தேவையானது. சரியானே? நுபுவத் 10ல நடக்குது. அப்ப நுபுவத் அங்க போயும் நபி அவங்க கடும் நம்பிக்கையோட போனா செட் ஆகல, இடம் கொடுக்கல யாரும். ரைட். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை செய்யறாங்க. இப்ப நுபுவத் 10 ஆயிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிட்டு. 53 வயது, 51 வயது அப்படியே ஆயிக்கொண்டிருக்கு. நபி அவங்க மதீனாக்கு 53 வயதுல போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனவே இந்த 53 வயதுல போறதுக்கு எது வழிகோல் அமைச்சிட்டுன்னு சொன்னா, மதீனாவில இருந்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா மக்காவுக்கு பிசினஸுக்கு வந்தாங்க சிலர். இன்னும் சிலர் அங்க மக்காவுல அந்த காலத்திலே சில கிரியைகள் செஞ்சு வந்தாங்க. அது ஒரு மகத்துவமான இடமாகத்தான் அது கருதப்பட்டு வந்துச்சு. ஏன்னா அது ஒரு மகத்துவமான இடம் தான். ஏன்னா முன்னே நபிமார்கள் மகத்துவப்படுத்தின இடம், அல்லாஹ்வால மகத்துவப்படுத்தப்பட்ட இடம். ஏதோ அவங்களோட அறிவு பட்ட மாதிரி அவங்க அதுல சில கிரியைகளை செஞ்சு கொண்டு அப்படி இப்படி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. எனவே அந்த நோக்கத்துக்காக வேண்டி மக்காவுக்கு வந்தாங்க. வந்த மதீனாவாசிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சு இஸ்லாத்தை பேச ஆரம்பிச்சாங்க. நான் நபி, அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், நான் இறுதி நபி, இதான் விஷயம் பேசினாங்க. சில மக்கள் அதை சரியா உள்வாங்கி கொண்டு மதீனாவில் இருக்கிற ஏனைய மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான், இறுதி நபி வந்திருக்கிறார், இதுதான் மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம், அப்படி இப்படின்னு சொல்லி மதீனாவுல முஸ்லிம்கள் கூடிட்டாங்க. இப்ப மதீனாவுக்கு இன்னும் போகல, நபி அவங்க ஹிஜ்ரத் போகல.
மக்காவில் நீக்கிறான். மதீனாவில் என்ன செஞ்சா இஸ்லாம் பரவும். இப்படியே காலம் போய்கொண்டே இருக்கு. அதுல பைஅத்துல் அகபா மிக முக்கியமான ஒன்று. அது சம்பந்தம் நாங்க புறவு படிப்போம். எல்லாத்தையும் சொல்லித்தான் தான் உங்களுக்கு குழப்பம். அதுல சில பையத்தை நபி செஞ்சு கொண்டாங்க வந்த மதீனா வாசிகளோடு. சரியானே? ரைட். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, மக்காவுல இருக்கிற சப்போர்ட்டை விட, மக்காவுல இருக்கிற பலத்தை விட மதீனாவுல நல்ல பலமும் சப்போர்ட்டும் இருக்கு. மதீனாவுல இஸ்லாம் நல்லா வளர்ச்சி அடையுது, மக்கள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போனா ஃபுல்லா சமூக ரீதியா பல விடயங்களை செய்யலும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பிறந்து வளர்ந்து தண்ட உம்மாட வாப்பாட ஊரை விட்டு மதீனாவுக்கு போனாங்க. அல்லாஹ்வோட ஓர்டர், அது ஆரம்பம் முதலாவது. அடுத்து இஸ்லாத்துடைய பரவலுக்கு அங்க போறதுதான் சிறந்த ஒரு தீர்வு அந்த நேரம். எனவே அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளைவிக்கணும், அவுட் ஆஃப் சிலபஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால கவலைப்பட்டான். தன்னோட சொந்த ஊர் இது குறைஷி அலி, இந்த காஃபிர் அலிக்கிற ஊர், அதிகமா சிலை வணக்கம் செய்கிற ஊர் அப்படின்னு சொல்லி ஊரை வெறுக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னோட சொந்த ஊர்ற விஷயத்துல கவலைப்பட்டான். நான் மக்காவுடைய அந்த காபத்துல்லாவுடைய அந்த மேல இருக்கிற போர்வையை பிடிச்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதாங்க. அதாவது உன்னை விட்டு நான் போக மாட்டேன், இந்த மக்கள் என்ன விரட்டலாட்டி அப்படின்னு சொல்லி. எனவே எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, இது அவுட் ஆஃப் சிலபஸ், எங்களோட சொந்த ஊரை சொந்த நாட்டை நேசிக்கிற பண்பு இருக்கு. சொந்த ஊர் சொந்த நாட்டை நேசிக்கிற பண்பு இருக்கு. சரியா? கிரிக்கெட் போனா எதுக்கு சப்போர்ட் பண்ற நாங்க கொஞ்சம் பேர்? பாகிஸ்தான். என்னன்னு கேட்டா நாங்க முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த சம்பவங்களையும் சில விடயங்களையும் ஆதாரமாக வச்சு பார்க்கும்போது, நாங்க பிறந்து வளர்ந்த எங்களுடைய தாய் நாடு ஸ்ரீலங்கா, இதுக்குத்தான் நாங்க எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணணும். விளங்குதா? முஸ்லீம் என்று சொல்லி அங்க இன்னொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணே இல்லாது, எங்கிற தாய் நாட்டுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணணும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப மதீனாவுக்கு போய்த்தாங்க. முதலாக மஸ்ஜித் ஒன்ற மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்மாணிக்கிறாங்க. அந்த மஸ்ஜிதுல பேர் மஸ்ஜிதுன் நபவி. மதீனாவுல முதலாக. ஏன்? இப்ப கூட்டா சேர்ந்து எல்லாம் செய்யலும், படிச்சு கொடுக்கலும், படிக்கலும், ஜமாத்தா தொலையலும், மஸ்ஜிதை வச்சு அங்க வசூல்களை செஞ்சு ஜக்காத் சதகாக்களை கூட்டாக எல்லாத்தையும் வாங்கி ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலும், இதெல்லாம் செய்யலுமே. சமூகத்துல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே சப்போர்ட் அளிக்கிறாங்க ஃபுல்லா. இந்த சூழல் மதீனாவுல மக்காவுல இல்ல. மக்காவுல எல்லாம் நடந்தா அடிச்சு துரத்துற கேஸ். எனவே மதீனாவுல வேகமாக இஸ்லாம் பரவு. மதீனாக்கு போற வழியில குபா எனக்கூடிய ஒரு ஊர் ஒன்று. இது கைட்ல இல்ல, சைட்ல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். குபா எனக்கூடிய ஒரு ஊர் ஒன்று. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் தங்க வேண்டிய ஏற்பட்டுச்சு. ஏன்? எங்களை மாதிரி கார்ல ஏறி உட்கார்ந்தாச்சு போயாச்சு அப்படியா பயணம்? அந்த காலத்துல நடை பயணமாக, ஒட்டகங்கள்ல, குதிரைகள்ல போற பயணம், பல நாட்கள் எடுத்து போற பயணம். எனவே அந்த குபா எனக்கூடிய ஊர்ல, இது மஸ்ஜித், அதாவது மதீனாவுல இல்லை, மதீனாவுடைய எல்லையில இருக்கிற ஒரு ஊர் தான் குபா. அங்க ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. அதுல பேர் மஸ்ஜிது குபா. நோட் பண்ணிக்கொள்ளும். குபா எனக்கூடிய ஊர்ல நாங்க படிக்கிறது பேப்பரை பேசிக்கா வச்சு அதை மறந்துடக்கூடாது. இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய பல வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். ஹபஷா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கேள்வி கேட்பேன் எல்லாத்திலையும். தாயிஃப் உங்களுக்கு தெரியும். குபா வந்துட்டு இப்ப எனவே இதுல அடிக்கடி பிள்ளைகள் குழம்பி குரூப்ல கடைசி டைம் எக்ஸாம் போற டைம்ல எல்லாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற. இந்த நோன்பு காலங்கள்ல குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி கேள்விகள் போட்டு கொண்டிருப்பாங்க. அதுல எல்லாம் கேள்வி, இப்படியான கேள்விகள் எல்லாம் போடுற. நோன்பு காலம் வந்தா எனக்கும் நிறைய மெசேஜ் வரும், நிறைய கேள்விகள். அதுக்கு எனக்கு மெசேஜ் போட வேணாம். சரியானே?
ஏன்னா அது உங்களோட அறிவை நீங்க மேம்படுத்துறதுக்காக வேண்டி சில முயற்சிகள் நடக்குது. நல்லம்தான், அதை செய்யட்டும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தேடிக்கொள்ளணும் விளக்கத்தை. ஏலெவல் சிலபஸ்ல டவுட் இருந்தா நான் சொல்லித்தரேன். அது சரி. என்ன நீங்க தேடிக்கணும். சொல்லுங்க. குபா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரைட், அதான் சொல்லவார். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மஸ்ஜித் மதீனாக்கு போகல. மதீனாட எல்லை புறத்தில் இருக்கிற ஒரு குபாவை கடந்துதான் மதீனாவுக்குள்ள போகணும், மதீனாவுக்குள்ள என்டர் ஆகணும். இந்த குபாவுல மஸ்ஜிது குபா, அதாவது ஒரு மஸ்ஜிதை அதாவது நிர்மாணிக்கிறாங்க. அதிலே பேர் தான் மஸ்ஜிது குபா, அதாவது குபா அடைக்கிற ஒரு மஸ்ஜித். அதுக்கு மஸ்ஜிது குபா என்ற அந்த ஊரே பேரை வச்சுட்டாங்க. எனவே நல்லா விலையும் கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துல முதல்ல கட்டிய மஸ்ஜித், நிறுவின மஸ்ஜித் எது? மஸ்ஜிது குபா. என்ன மத்தால சவுண்டா காணல? முதல்ல கட்டின மஸ்ஜித் மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது நபவியா குபா. குபாவா? மஸ்ஜித் நபவி. ரைட், எனக்கு தெரியும் இப்படி ஆன்சர் வரும் என்று சொல்லி. நான் அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய்க்கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய்க்கொண்டிருக்கிறாங்க. எங்க? மதீனாவுக்கு. இன்னும் மதீனாக்கு போகல. குபாவை கடந்து மதீனா போகணும். நாங்க இப்ப பயணம் போனா டிரெக்டா பாஞ்சு போகலுமா? இல்ல, ஒவ்வொரு ஊரா கடந்து தானே நாங்க போகலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு போகாம இந்தியாவுக்கு போகலுமா? வெளிநாட்டுக்கு போகலுமா? இல்ல, அங்க போய் அங்க இருக்கிற ஏற்பாடுகளை பார்த்து தான் அடுத்த நாட்டுக்கு போகலும். அதே மாதிரி குபாவோட ஏரியாவை கடந்தா நபி அவங்க மதீனாக்கு போனாங்க. குபாவோட ஏரியாவில் அங்க இருக்கிற நேரம், அங்க தங்குற நேரம் மஸ்ஜித் ஒன்று நிர்மாணிச்சாங்க. அதான் மஸ்ஜிது குபா. அதுக்கு பிறகுதான் மதீனாக்கு போய் மதீனாவுல மஸ்ஜிது நபவியை நிர்மாணிச்சாங்க. விளங்கிட்டா சொல்றது? ரைட். இப்ப சொல்லுங்க, இஸ்லாத்துல முதல்ல நிறுவப்பட்ட மஸ்ஜித் இது? மஸ்ஜிதுல் குபா. ரைட், மஸ்ஜிது குபா. அப்ப குபாவுல தங்கி நபி அவங்க அதெல்லாம் முடிச்சு போட்டு தான் மதீனாவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பல வரவேற்பு கிடைக்குது. அங்க போய் பல விடயங்களை செஞ்சு மஸ்ஜித் ஒன்று அமைக்கப்படுது. அதுல பேர் தான் மஸ்ஜிதுன் நபவி. மஸ்ஜிதுன் நபவி. அங்க பல விடயங்கள் நடக்குது. இப்ப எல்லாரும் சேர்ந்து பல கூட்டமல்கள் எல்லாம் செய்யலும். அங்க நபி அவங்க படிச்சு கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க. சில சஹாபாக்கள் அங்கேயே தங்கி படிச்சாங்க. அவங்கள தான் சொல்லுவோம் அஸ்ஹாபு சுஃபா. அங்கேயே தங்கி படிச்சாங்க, டேன் போட்டு படிச்சாங்க, மாறி மாறி. ஜமாத் தொழுகை நடந்துச்சு, பல விடயங்கள் போதனை செய்யப்பட்டுச்சு. ஏத்துக்காஃப் இருந்தாங்க, மஸ்ஜிதுல தங்கி இருந்து படிச்சாங்க. ரைட், கொத்துபாக்கள் நடந்துச்சு, பயானுகள் நடந்துச்சு. சரி, இப்ப அங்க தங்கி படிச்சாக்களுக்கு சொல்றது அஸ்ஹாபு சுஃபா. இந்த ஹைலைட் பண்ணிக்கிறதுலாம் முக்கியமான விஷயம், எம்சிக்கு தேவையான விஷயம். அங்க தங்கி படிச்சாக்கள், மஸ்ஜிது நபவியில தங்கி படிச்சவங்க அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவோம் தமிழ்ல. நீங்க ஹதீஸ் பாடத்துல படிச்சுப்பீர். அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி யாரு? அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி ரைட், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இந்த திண்ணை தோழர்கள் ஒருத்தர் தான், அஸ்ஹாபு சுஃபாக்கள்ல ஒருத்தர் தான். அப்ப அங்க ஹதீஸம் பாடமாக்குறாங்க, மனநம் விடுறாங்க, எழுதுறாங்க. எந்த வேலை நடக்குது? குத்தாபுல் வஹி. நீங்க யூனிட் 3 எதுவும் படிச்சு குத்தாபுல் வஹி என்ற யாராக்கு? குர்ஆன வஹியே, அதாவது குர்ஆன எழுதி கொள்றாக்கள், குர்ஆன் வசனங்களை எழுதி பாதுகாக்கிறார்கள். அந்த காலத்துல எங்களை மாதிரி டைப்பிங் இல்ல, மை அந்த அதாவது இந்த பென் கொப்பி எல்லாம் இல்லை. ஓலைகள், மட்டைகள், எலும்புகள், பாறைகள், இதுகள்ல எழுதி கொண்டாங்க அந்த காலத்திலிருந்து ஏற்பாடுகளை வச்சு. இப்படியே கற்றல் கற்பித்தல் செயற்பாடெல்லாம் அந்த மஸ்ஜிது நபவியில நடக்குது. அங்க இருந்து கற்றவங்க, அங்க டீச்சர், உலகத்திலேயே தலை சிறந்த டீச்சர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அங்க இருந்த மாணவர்கள் உலகத்திலே தலை சிறந்த மாணவர்கள் சஹாபாக்கள். அவங்கள மாதிரி மாணவர்கள் அதுக்கு முதல் வரவும் இல்லை, அதுக்கு புறவு வரப்போறதும் இல்லை. இனி நபி அவங்கள மாதிரி ஒரு டீச்சர் வரப்போறதும் இல்லை, வந்ததும் இல்லை. சரி, இப்ப விஷயத்து வரும். இப்படியே காலங்கள் போய்கொண்டே ஹிஜ்ரி 2. இப்ப ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஹிஜ்ரி என்று சொல்றோமே, இது என்ன விளக்கம்? இன்றைக்கு எத்தனை ஹிஜ்ரி? எத்தனை பேர் ஹிஜ்ரி? எத்தனை 1447. 1447. ஹிஜ்ரி 1447 ரமலான் மாசத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். சரி, ஹிஜ்ரி என்று சொல்லும் இதோட விளக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால. ஓகே, கவனிங்கோ. இஸ்லாத்துக்கு என்று சொல்லி, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட கேலண்டர் ஒன்று தேவை, ஆண்டு கணிப்பு ஒன்று தேவை. ஏன்னா உமர் அலி அல்லாஹ்வோட காலத்துல மஷூரா பண்றாங்க, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட கணிப்பீர் ஒண்டிக்கணும். என்ன செய்யலாம்? பல மஷூராக்கள் நடக்குது. கடைசி முடிவு என்னண்டா, நபி அவங்க மக்காவிலிருந்து மதினாக்கு வந்தாங்களே, ஹிஜ்ரத் நிகழ்வு இதான் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு பாரிய ஒரு பங்காற்றின விடயம். இது ஒரு பாரிய ஒரு நிகழ்வு. எனவே இதை நாங்க மையப்படுத்துவோம். எனவே நபி அவங்க வந்த வருஷம் ஹிஜ்ரி 1, அதுக்கடுத்த வருஷம் ஹிஜ்ரி 2, அதுக்கடுத்த வருஷம் ஹிஜ்ரி 3. ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீடு ஸ்டார்ட். இதைத்தான் ஹிஜ்ரி என்று சொல்றேன். ஹிஜ்ரத் அந்த வார்த்தையிலிருந்து வந்துதான் ஹிஜ்ரி. அப்ப ஹிஜ்ரி 1447 என்ன கருத்து சொல்லுங்க, என்ன அர்த்தம்? நபி அவங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால. நபி அவங்க மதீனாக்கு, மக்காவுல இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போய் 1447 வருஷம் ஆயிற்று என்று கருத்து. இதைத்தான் ஹிஜ்ரி என்று படிக்கிறேன். நபி அவங்க மௌத்தான ஹிஜ்ரி 11 அப்படின்னு என்ன கருத்து? நபி அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்து 11 வருஷம், 11ஆவது வருஷம் மௌத்தானாங்க. 11ஆவது வருஷம் மௌத்தானாங்க. இப்ப விளங்கிட்ட அந்த ஹிஜ்ரி என்று என்னத்தை சொல்றேன்னு உங்களுக்கு? ரைட். நுபுவத் என்று எதை சொல்ற? நுபுவத் 1, 2 என்று எதை சொல்றேன்? அது ஆல்ரெடி சொல்லி தந்தாச்சு. எதை சொல்றேன்? நபிக்கு நுபுவத் நபி பட்டம் கிடைத்தது பிறகு. நபி பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு அப்படியே பார்த்துவாரு. நபி பட்டம் கிடைச்சி 1ஆவது வருஷம், நபி பட்டம் கிடைச்சது பிறகு ஒரு வருஷம் போய் 2ஆவது வருஷம் போய் கொண்டு. அப்ப நுபுவத் 2, நபித்துவம் கிடைச்சி நபி அவங்களுக்கு 5 வருஷம் போய்த்து, நுபுவத் 5. இப்படியே வந்து நபி அவங்க கிட்டத்தட்ட 53 வயது, அதாவது நுபுவத் 12 முடிஞ்சு 13 காலப்பகுதியில தான் நபி அவங்க என்ன செய்யறாங்கடா, மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்து. அதுக்கு பிறகு நுபுவத் என்று பாவிக்கிறல்ல, ஹிஜ்ரத் என்று தான் பாவிக்கிறோம். எனவே நபி அவங்க வந்த 1ஆவது வருஷம் ஹிஜ்ரி 1, அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 2, இப்படிதான் பாவிக்கிறோம். ரைட். இப்ப பாருங்க, நபி அவங்க வந்து 2ஆவது வருஷம் ஆகுது. நல்ல முறையில சமூகம் ஒன்று கட்டமைக்கப்படுது மதீனாவுல. எனவே அல்லாஹு தாலா இப்ப என்ன செய்யறான்? தொழுகையை ஹிஜ்ரி 2 கடமையாக்குறான். ஜக்காத்தையும் ஹிஜ்ரி 2 கடமையாக்குறான். நோன்பையும் ஹிஜ்ரி 2 கடமையாக்குறான். நல்லா விளங்கிக் கொள்ளும். ஆண்டுகள் யாவும் வைக்கணும். தொழுகை, ஜக்காத், நோன்பு எல்லாம் ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்ட. எல்லாம் இது 3, தொழுகையும் ஜக்காத்தும் நோன்பும். ஹஜ்ஜி மட்டும் ஹிஜ்ரி 9. ஹஜ்ஜி மட்டும் ஹிஜ்ரி 9. சரி, இப்ப விளங்க நீங்க. நபி அவங்களுக்கு ஹிஜ்ரி 2 தொழுகை கடமையாக்கப்பட்டா, அப்ப அதுக்கு முதல் மேராஜ் பயணம் போனேன். நபி அவங்க எத்தனை வயசுல மேராஜ் பயணம் போனா சொல்லுங்க? நுபுவத் 11. சரி, நுபுவத் 11, நபித்துவம் 11. அப்ப அதிலேயே தொழுகை கடமையாக்கப்பட்டுட்டு மேராஜிலே அப்படித்தானே? எல்லாரும் நீங்க அப்படித்தானே படிச்சு மேராஜ் பயணத்தை அல்லாஹ் தாலா கிஃப்டாக கொடுத்த 7 வானத்தை தன் நபி அவங்க பயணம் போன அல்லாஹ் தாலா தொழுகை கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்லி அப்பயே நீங்க ஹிஜ்ரி 2 வந்தீங்க. அப்ப எல்லாம் தனியா தொழுத, ஹிஜ்ரி 2 தான் ஜமாத் தொழுகை கடமை. ஓகே, குட்.
அப்ப தொழுகை ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்டா தொழுகை கடமையாக்கப்படல, தொழுகை ஜமாத்தாக தொழுமாறு கடமையாக்கப்பட்டுச்சு. ஜமாத்தாக தொழுங்கோ. நாங்க இப்ப தொழுகை மஸ்ஜிதுல சுபஹ் லுஹர் ஜமாத்தாக ஜமாத்தாக தொழணும் என்று கடமையாக்கப்படுது. மேராஜ் பயணம் மேராஜ் பயணம் நபி அவங்க என்னங்க அங்க சவுதியில இருந்து மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுக்கு போய் அங்கிருந்து 7 வானத்தை தாண்டி பயணம் செஞ்சு அல்லாஹுக்கு முன்னிலேயே போய் தொழுகையை கிஃப்டாக பெற்றுக்கொண்டு வந்தான். இதெல்லாம் ஒரு சிறு நொடிப்பொழுது நடந்துச்சு. அது எங்கட பௌதீக அறிவுக்கு படாது. எங்கட அறிவு சின்ன ஒரு அறிவு. ரைட். இப்ப அதுல தொழுகை கடமையாக்கப்பட்ட. அப்ப தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்பன்னு கேட்டா இஸ்ரா மீராஜ் பயணத்துல, இந்த மீராஜ் பயணத்துல. அப்ப இந்த மீராஜ் பயணம் எப்ப நடந்த? நபி அவங்க ஹிஜ்ரத் போறதுக்கு முதல், அதாவது மக்காவிலிருந்து மதீனா போறதுக்கு முதல் இந்த விஷயம் நடந்துச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 50-51வது வயது அந்த கால பகுதியில். அதை சொல்லுவோம் நுபுவத் 11. இஸ்ரா மீராஜ் பயணம் போன நுபுவத் 11. இந்த நுபுவத் ஹிஜ்ரத் ரெண்டையும் குழப்பிக் கொள்ளல. நுபுவத் 11, சில இடங்கள்ல 12 என்ற கருத்தையும் இருக்கு. நீங்க தேவைண்டா 11 தொடக்கம் 12 இதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்று போட்டுக்கொள்ளலாம். சரியானே? அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நீங்க 11 தொடக்கம் 12 இந்த கெப்ல 11 அல்லது 12 காலப்பகுதியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது நபி அவங்களோட கிட்டத்தட்ட வயது எந்த காலம் 51 பிளஸோ மைனஸ் 52 50 51 அப்படியான காலப்பகுதி. கூட வைக்கலாம், கொஞ்சம் கூடிக்கலாம், குறைஞ்சிக்கலாம். 50 51 52 இந்த காலப்பகுதியில தான் இஸ்ரா மிஅராஜ் பயணம் போய் தொழுகை கடமையாக்கப்படுது. ஆனா ஜமாத்தாக இல்லை, தனித்தனியே தொழணும். இப்ப ஜமாத்தாக தொழலாம். எனவே ஹிஜ்ரி 2 ஜமாத்தாக கடமையாக்கப்படுது. சரி, அப்ப உங்கள்ட்ட கேட்டா தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்ட சொல்லுங்க. நுபுவத் 11 ரைட், நுபுவத் 11. மேராஜ் பயணத்துல ஜமாத்தாக எப்ப கடமையாக்கப்பட்ட? ஹிஜ்ரி 2ல ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2. சரி, இப்படியே இப்ப சிறந்த சமுதாயம் ஒன்று கட்டமைக்கப்படுது. அப்படியே காலங்கள் போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு அப்படியே அமானிதமாக குர்ஆனையும் ஹதீஸையும் தந்தாங்க. எங்கட முன்னோர்கள் சஹாபாக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க தாபியங்கள் தந்த அமானியத்தை அப்படியே கொடுத்தாங்க. அடுத்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேருங்கோ, இதன்படி நீங்க வாழுங்கன்னு சொல்லி அவங்க தூக்கி தபவு தாபியங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அந்த அமானியத்தை பேணி பாதுகாத்து அதுக்கு அடுத்த உள்ளாக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அந்த தபவு தாபியங்களோட சலஃபு சாலிஹீன்கள் முடிச்சு 3 நூற்றாண்டு கால பகுதியில் வாழ்ந்த சிறந்த காலம் பெய்த்து. அது பிறகு ஃபித்னா ஓவர் ஆயிக்கு அப்படியே கொண்டு வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் இப்ப எங்கள்கிட்ட தந்திருக்கிறான். அந்த அமானியத்தை நாங்க சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று நாங்க ஃபாலோ பண்ணணும், அடுத்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப மார்க்கம் பூர்ணமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கு. மக்கா எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு பல ஏரியாக்கள் முஸ்லிம்களாக இஸ்லாத்தை தழுவி வந்து கொண்டிருக்கிறான். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஹிஜ்ரி 8 மக்காவிலிருந்து அடிச்சு துரத்தினாங்களே, கடைசியில எல்லாரும் பதுங்கி கொண்டிருந்தாங்க. முஸ்லிம்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் பதுங்கினாங்க. முஸ்லிம்களை கொண்டோலுக்கு வந்துட்டு மக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு தான். நீங்க நிம்மதியாக நீங்க விரும்பின மாதிரி வாழலாம். நீங்க நிம்மதியாக நீங்க விரும்பின மாதிரி வாழலாம். உங்களை நாங்க ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். தாவாவை மட்டும் செஞ்சாங்க, இஸ்லாமிய அழைப்பு மட்டும் விடுத்தாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இதான் இஸ்லாம், இதான் இஸ்லாம். யாரையும் கரைச்சல் கொடுக்கிறது இஸ்லாம் இல்லை. விளங்குதா? பெரும் ஒரு ஹிஸ்டரிய ஷோர்ட்டா படிச்சு கொண்டிருக்கிறோம், குறுகிய நேரத்துல படிச்சு கொண்டிருக்கிறோம் பெரும் ஒரு ஹிஸ்டரிய. சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி ஹஜ் நோட் பண்ணிக்கொள்ளும். ஹஜ்ஜத்துல் விதாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ். இது நடக்குது எப்பண்டா ஹிஜ்ரி 9. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணுவோம். 9 இல்லாட்டி 10, நான் 9 நினைக்கிறேன்.
ரைட், ஓகே. சரி, நீங்க 9 சார் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓ, சொல்லுங்க. சார் ஹஜ்ஜத்துல் விதாக்கு வந்து பிரியாவிடை ஹஜ்ஜுன்னு சொல்லல தானே? ஓ ஓ ஓ இறுதி ஹஜ், பெரியாவுடைய பிற ஹஜ், அதாவது நபி அவங்களோட ஃபேவல். இதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செய்யல, அந்த இடத்துல ஹஜ் செய்யல. அதாவது நபி அவங்களோட இறுதி ஹஜ். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயான் ஒன்று நடத்தினாங்க மக்களுக்கு. எப்படி நபி அவங்களோட பயானண்டா எப்படி? நபி அவங்க என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாரையும் அழைச்சி, உங்க எல்லாருக்கும் நான் சரியா நடந்து கொண்டேன் தானே, விஷயம் எல்லாம் ஓகே தானே, உங்களோட அமானியத்தெல்லாம் நான் செஞ்சிட்டேன் தானே, இப்படி என்று சொல்லி கேட்டான். சஹாபாக்கள்ல கண்களால கண்ணீர் வடிஞ்சிச்சு. ஏன்? இதுக்கு புறவு வராத, எங்கேயோ தூரம் போக போற ஒரு மனிதர் மாதிரி நபி அவங்க பேசினான். இப்ப சஹாபாக்களுக்கு ஒன்று தெரியும், சாப்பிடும்போது நபி அவங்களோட யாபகம் வந்தா சாப்பாட்டை தூக்கி போட்டு போட்டு நபி அவங்கள பார்க்கறதுக்கு ஓடி போற தன்மை இருந்துச்சு. அந்த அளவுக்கு நபி அவங்க நேசிச்சான். இப்ப எல்லாரையும் விட்டு போட்டு போற மாதிரி பேசுறாங்களே நபி அவங்க. சில சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டாங்க. ஏன்? சஹாபாக்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆழமான அறிவு கொண்டவர்கள். மார்க்கவும் பூரணமாகிட்டு மக்கள் சாரசாரியாக மார்க்கத்தில் நுழைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை மறக்கிறான். இன்றைய தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக வைத்து, என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக வைத்து விட்டோம், முழுமையாக்கி வைத்து விட்டோம். உங்களுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் திருப்தி அடைந்தோம். குர்ஆன் வசனம் இறங்கிட்டு நபி அவங்க சில சஹாபாக்களுக்கு விஷயம் ஆகிட்டு நபி அவங்களோட வஃபாத் நெருங்கி கொண்டிருக்கி. எனவே அந்த இடத்துல கூடியிருந்த முஸ்லிம்கள் 1,24,000. பாருங்க, அவன் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யூனிட் 10ல நாம கீழே படிப்போம், கொஞ்சம் பேர் தான் ஹிஜ்ரத் வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இறுதி ஹஜ்ஜில் 1,24,000 முஸ்லிம்கள் இருந்தாங்க. இவ்வளவுதான் நபி அவங்களோட வாழ்க்கையோட சுருக்கம். அதே பிறகு நபி அவங்க நோயாய்ப்பட்டு அப்படின்னு சொல்லி போகுது. சரியா? அப்புறம் நபி அவங்களோட மரணம் ஹிஜ்ரி 11. இப்ப இதுவரைக்கும் விளங்கப்படுத்தினது எதுவும் விளங்காத விஷயம் உங்களுக்கு இருக்கா? இதுவரைக்கும் விளங்கப்படுத்தினது எதுவும் விளங்காது இருக்கா? இல்ல சார் விளங்கிச்சு. சரி, அப்ப எல்லாம் கிளியர், எல்லாம் ஓகே என்ன? ஓம் சார். ஓ சார். ஓ சார். ரைட், இப்ப கவனிங்கோ. சும்மா நாங்க யோசிப்போம், இது ஒரு அவுட் ஆஃப் ஓ சிலபஸ். சும்மா சார். சும்மா நாங்க யோசிப்போம். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னு வைப்போம். ஒரே ஒரு பொடியை மட்டும் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டான். 3வது மகன் மட்டும் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டான். இந்த ஒரு மகன் ட்ரக்ஸுக்கு மட்டும்தான் அடிமையான, வாப்பாவால் அவனை திருத்தவே இயலாது. ஒரு மகன் தான் ட்ரக்ஸுக்கு அடிமையான, வாப்பாவால அவனை திருத்தே இயலாது. இப்படி இருக்கும்போது நீங்க யோசிங்கோ, ஒரு சமுதாயம் ட்ரக்ஸுக்கு மட்டுமே அடிமையா இருந்துச்சு. நம்ம இப்ப ஃபெஸ்டில் நான் பேசினேன், எப்படி இருந்துச்சு அந்த சமுதாயம், ஜாஹிலியா கால சமுதாயம். இந்த சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு எப்படி தலைகீழா மாத்துறாங்க. அது அல்லாஹ்வுடைய உதவி, ஒரு நபி, அது வேற விஷயம். இருந்தாலும் ஏதோ ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்தினாங்க, அந்த சமுதாயத்தையே திருத்தினாங்க. எப்படி எந்த அளவுக்கு திருத்தினாங்கன்னு சொன்னா, மௌத்தாகிற நேரமும் தண்ணிய எனக்கு தேவையில்ல, மற்றவருக்கு கொடுங்கோ, அவர் உயிரை காப்பாத்துவோம்னு சொன்னான். தனக்கிட்ட இல்ல சொல்லி காட்டி போட்டு மற்றவனுக்கு கொடுக்கல, எனக்கு நல்லா இருக்கு, நிறைய இருக்கு, நான் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுத்து போட்டு வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு இருந்தான். அந்த அளவுக்கு சிறந்த சமுதாயமா ஆத்தினான். சரி, இப்ப நாங்க பேப்பருக்கு வருவோம். இப்ப நீங்க கவனிங்க, உங்களுக்கு தெரியும் முதலாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், விளக்கம் தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க தெரியாதுன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நபித்தோழர்கள் முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம் எது?
ஹபஷா ஹபஷா ஹபசா ஹபஷா. என்ன ஹபஷாக்கு சொல்ற இன்னொரு பேர் என்ன? அபிசீனியா அபிசீனியா ரைட். தேவையான விஷயம் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஹபஷாக்கு சொல்ற இன்னொரு பேர் அபிசீனியா. இந்த காலத்துல நாங்க சொல்ற எத்தியோப்பியான்னு சொல்றோம் அந்த ஊருக்கு. எத்தியோப்பியா. ஹபஷா பழைய பேர், அபிசீனியாவும் பழைய பேர். எத்தியோப்பியான்னு தற்காலத்தில் நாங்கள் சொல்றோம். இதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நபி சொல்லைய தோழர்கள், நபி அவங்க போகல, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போனோம். இது எப்ப நடந்துச்சு? இப்ப நீங்க பேசுற, நான் பேசி முடிச்சு எப்ப? 5 ரைட். நுபுவத் நுபுவத் 5ல நடந்துச்சு. அப்ப 2 குரூப் என்ன செஞ்சாங்க? ஹபஷா ஹிஜ்ரத் 2 குரூப், 2 தடவைகள் கட்டம் கட்டமாக அது நடந்துச்சு. சரியா? ஓகே. இப்ப அடுத்தது, இப்ப முதலாவது ஆன்சரை பத்தி சொல்லலாம். தாயிஃப். இத பத்தி இப்ப நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விஷயம் சொன்னா சரி, எல்லாம் வந்துடும். தாயிஃப் நபுவத் நபி அவங்க முதல் முறை இஸ்லாத்தை சரி, ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஆள் சொல்லி முடிக்கும் வரைக்கும் மற்றவங்க வெயிட் பண்ணுவோம். முடிஞ்சது அப்புறம் அடுத்த நான் எல்லாருக்கும் சான்ஸ் தருவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் சொல்லுங்க. தாயிஃபை பத்தி தெரிஞ்சது சொல்லுவோம். நான் படிச்சது தெரிஞ்சது. நுபுவத் 10ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிதாவுடன் தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் சென்றாங்க. குட். அப்ப தாயிஃப் டேஷ் பண்ணி நுபுவத் 10ல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனாங்க. யாரோட? அதிலே மிக முக்கியம் ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட. ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட. சரி, வேற? அங்க நடந்த விஷயம். ஜெய்த் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாயிஃபுக்கு சென்று அங்கு இஸ்லாத்தை பிரசாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ம். அதுல மெயினா இவங்க சொல்லுங்க. ஷகீப் கோத்திரத்துல தான் வந்து ம். ஷகீப் கோத்திரத்துக்கு தான் இவங்க வந்து பிரச்சாரத்தை எத்தி வைக்கிறதுக்கு போனாங்க. ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏற்கல, அதனால அவங்க வந்துட்டாங்க. ரைட். வேற? 3 பிரதான கோத்திர தலைவர்கள் கிட்ட பிரச்சாரத்தை எத்தி வைக்கிறேன். அவங்க 3 தலைவர்களும் அந்த பிரச்சாரத்தை ஏற்க மறுக்கிறாங்க. நபி அவங்களுக்கு கடினமான வார்த்தைகளால தூச்சு, ம். பல இன்னல்களை கல்லால் அடிச்சு நபி அவங்களை விரைச்சு. ம். ரைட். அப்ப இப்படியே இந்த தாயிஃப் ஹிஜ்ரத் நபி அவங்க போய் பார்த்தாங்க, செட் ஆகல. அப்போ உங்களுக்கு ஹபஷாவோட ஹிஜ்ரத் என்னன்னு தெரியும், தாயிஃப் என்றாலும் என்ன நடந்து, என்ன விளக்கம், எப்போ போனாங்க, என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியும். அடுத்தது குஃபா. குஃபா இல்லை, சாரி, இது இந்த ஃபானா தான் போடலாம், ஃபானா தான் போடலாம் இதுல. ஆனா உண்மையிலே இது பி உச்சரிப்பு வரணும். குபா. சரியா? நீங்க பி உச்சரிப்புல வாசிச்சு பழகணும். குபா. குபா என்றா அதை பத்தி சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல கட்டிய அந்த மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்த மதீனால நேரம் எல்லையில ஐக்கியதான் குபா. சரி, அதாவது ஒரு ஆள் ஆமாமா. பேசும்போது மற்றவங்க சைலண்ட் ஆயிருங்க, பேசி முடிஞ்சதுக்கு பிறகு பேசும். அப்ப விளங்கும் கிளியரா, மற்றவங்களுக்கும் விளங்கும், எனக்கும் விளங்கும். சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போற நேரம் குபா என்ற இடத்துல முதலாக கட்டிய பள்ளி தான் மஸ்ஜித் குபா. ம். அங்கதான் முதலாக ஜும்மா நடாத்தி வைக்கிறாங்க. ம். ரைட். அப்ப குபா முதல்ல ஜும்மா நடாத்தி சொல்லுங்க சொல்லுங்க. அஸ்ஹாபுல் ஜுராரா. சரி, அப்ப அது ஐசி சிலபஸ்ல கரும் விரிவா வரும், அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையில்லை. அப்ப குபான்றது ஒரு ஊர். எங்க இருக்கிற ஊர்? மதீனாக்கு மதீனால எல்லை இல்ல. மதீனால எல்லை ஊர். மதீனாவுடைய எல்லை பகுதி. ரைட், மதீனாவுடைய எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு ஊர். என்ன? அப்ப இங்க நடந்த முக்கியமான விஷயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் ஒன்றை அமைத்தார்கள். மஸ்ஜித் ஒன்றை அமைத்தார்கள். அந்த மஸ்ஜித பேர் என்ன? மஸ்ஜிதுல் குபா. ரைட். மஸ்ஜிதுல் குபா. அங்க அமைக்கப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது குபா.
எனவே நபி அவங்க குபாக்கு ஹிஜ்ரத் போனாங்களா? அப்படி வந்து இல்ல. நபி அவங்க குபாக்கு ஹிஜ்ரத் போகல. நபி அவங்க போனது மதீனாக்கு தான். குபாவை கடந்து போனாங்க. குபா இடையில வந்து ஒரு ஊர். சரியானே? ஓகே. அதாவது என்னண்டா, ஏ என்ற ஊர் எங்கட ஊர், பி என்ற ஊர் இங்க இருக்கு, சி என்ற ஊர் இங்க இருக்கு. இதான் அதுக்குரிய ரூட் என்று சொன்னா, இந்த ரூட்டால போனா தான் சிக்கு போகலாம். எனவே இங்க இருந்து ஒரு நபர் பியை கடந்து சிக்கு போறதுதான் அவரோட நோக்கம். பியில தங்கிறது அவரோட நோக்கம் இல்லை. அப்ப பிக்கு போயிட்டாருன்னு சொல்லுவோமா? இல்ல. நாங்க சொல்லுவோம் என்ன, அவர் சிக்கு போய்க்கிறார் என்ன சொல்லுவோம், பியை கடந்து போய்க்கிறார். ஏன் அதே இடையில ரேக்கும் சிக்கும் இடையில இருக்கிற ஒரு ஊர். ரைட். ஏன்னா நபியாவ குபாக்கு போறது நபியாவோட நோக்கம் இல்லை. ஆனா குபால மஸ்ஜித் அமைச்சிக்கிறாங்க. அதை நீங்க பிழையா விளங்கக்கூடாது. குபாக்கு ஹிஜ்ரத் போகல, குபாவை கடந்து போனான். மஸ்ஜித் அதாவது மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு. அடுத்தது ஷாம். ஷாமை பத்தி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிறிய தந்தையோட வியாபார பயணத்துக்காக போனது. ரைட். ஷாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால சின்ன வயசுல, அது நாங்கள் பிறகு கேள்வியில் வரும்போது படிப்போம். அது நபி அவர்களுடைய அந்த நான் ஒரு தலைப்பொண்டு காரணம் உங்களுக்கு யூனிட் 10ல நபி அவர்களுடைய பிறப்பு ஆரம்ப கால வாழ்க்கை அதுக்குள்ள படிப்போம். நபி அவங்க வியாபாரத்துக்காக சென்றோர். யாருடன்டா? அவங்களோட சாச்சா அபூ தாலிபோடு. நோட் பண்ணிக்கொள்ளும். வியாபாரத்துக்காக சென்ற ஊர் அபூ தாலிபுடன். ஏதோ உங்களுக்கு விளங்குற மாதிரி ஷோர்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளும். நபி அவங்களோட சாச்சா அபூ தாலிபோட சின்ன வயதுல வியாபாரத்துக்கு போனவர் தான் இந்த ஷாம். ரைட். இதுல அவ்வளவும் அவ்வளவு போதும். அதாவது ஷாமை பத்தி அவ்வளவும் போதும். அடுத்தது யத்ரிப் என்ற என்ன? மதீனாவோட பழைய பேர். ரைட். மதீனாவுடைய பழைய பெயர் என்ன? அதையும் நோட் பண்ணிக்கொள்ளும். யத்ரிப் என்றது மதீனாவுடைய பழைய பெயர். அப்போ ஒரு இடத்துல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்ரிபுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்ற ஒரு கூற்று வருது. இது பிழையா சரியா? சரி. சரி. அப்ப நீங்க யோசிக்கிறல்ல, என்னடா யத்ரிப் என்று வந்திருக்கு, அப்படி ஒரு ஊரே இல்லையே, அல்லது அப்படி ஒரு ஊருக்கு நபி அவங்க ஹிஜ்ரத் போகலையே, மதீனாவுக்கு தானே போனாங்க, அப்படி என்று யோசிக்கிறல்ல. யத்ரிப் என்பது மதீனா, மதீனாவுடைய பழைய பெயர். அந்த காலத்தில் யத்ரிப் என்று தான் பயன்படுத்துது. மதீனாவுடைய பழைய பெயர். ரைட். இப்ப இந்த கேள்வியில் இருக்கிற சாப்டர் எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? இந்த கேள்வி இதோட சம்பந்தப்பட்ட ஆன்சரை பத்தி எல்லாம் சரி. எனவே உங்களுக்கு இப்ப தெளிவாக தெரியும், நபித்தோழர்கள் முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம் ஹபஷா. எனவே இந்த ஆன்சர் தாயிப் என்றது பில, குபா என்றது பில, ஷாம் என்றது பில, யத்ரிப் என்றது பில. எனவே 2025 வந்திருக்கக்கூடிய முதலாவது வினாவுக்கு இரண்டாவது தான் சரியான ஆன்சர். இப்ப நீங்க கேட்கலாம், இதுவரைக்கும் விளங்கப்படுத்தினதுல ஏதும் உங்களுக்கு சிக்கல் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ரைட். எல்லாம் கிளியர் என்ன? ரைட். இப்ப அப்படியே நீங்க கீழே வாங்க பாப்போம். இப்ப பாருங்க இந்த கேள்வியை. இது 2022ல 40வது கேள்வி. பெருசா பார்க்கறதுல ஒன்றும் யோசிக்கிறதுல பயப்படுறதும் இல்லை. நாம் பேசினது, நாம படிச்சது, நீங்க மேல நோட் பண்ணது இதுக்குள்ளதான் வரும். சரியா? இதுக்குள்ளதான் வரப்போகுது. தெரியாத சொற்கள், படிக்காத சொற்கள் இருக்கு. அதை பத்தி நீங்க இப்ப யோசிக்கிறது ஒன்றும், அதாவது அந்தந்த டைம்ல படிவாடும் கவர் பண்ணப்படும். சரி. இப்ப பாருங்க, நீங்க 2022ல 40வது
எங்கட ஒருவருக்கு 2வது பாஸ் பேப்பர் கேள்வி. பின்வரும் அட்டவணையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால வரலாற்றுடன், நல்லா விளங்கிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால வரலாற்றுடன் தொடர்புபட்ட பதங்களை உள்ளடக்கிய விடை தொகுதி யாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால வரலாற்றுடன் தொடர்புபட்ட பதங்களை உள்ளடக்கிய விடை தொகுதி யாது? இப்ப சொல்லுங்க. ஏ அமீருல் மோமினின், இது நபி அவங்களோட காலத்துல இல்ல சார். இல்ல இல்ல சார். சார் வராது. ரைட், வராது. இல்ல சார். ஏன் அமீருல் மோமினின் என்று சொல்ற அந்த பதம் யார காலத்துல யூஸ் பண்ணப்பட்டது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல. ரைட். அப்ப அது பிற்காலத்துல தோற்றப்பட்ட. சில இடங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அமீருல் மோமினின் என்று சொல்லி அழைச்ச மாதிரி வந்திருக்குதான், இல்லன்னு இல்ல. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அதுல பிரபல்யமாக அப்படி அழைக்கப்பட்டான். சரியானே? எனவே நீங்க தேவைண்டா மேலே இதை நோட் பண்ணி கொள்ளும். அமீருல் மோமினின் என்றது பிற்காலம், அதாவது சஹாபாக்கள் காலத்துக்குரிய குலஃபா ராஷிதீன்களுடைய காலத்துல பயன்படுத்தப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப நான் எல்லாத்தையும் சேர்த்து குலஃபா ராஷிதீன் என்று போட்டுக்கொள்றேன். ஏன்டா எல்லா குலஃபாக்களும் அப்படி அழைக்கப்படுகிறான் அமீருல் மோமினின். குலஃபா ராஷிதீன்களுடைய காலம். குலஃபா ராஷிதீன்டா யோசிக்கிற இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தான். அதுக்கப்புறம் உமர் அலி, அதுக்கப்புறம் உஸ்மான், அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவங்களை தான் குலஃபா ராஷிதூன் என்று சொல்றோம். அதையும் நாங்கள் விரிவாக பின்னால படிப்போம் கேள்வி வர நேரம். எனவே ஏ பில உங்களுக்கு தெரியும். அடுத்தது சொல்லுங்க. பி ஹிலாஃபத்ன்றது இல்ல இல்ல சார், வராது. வராது. ரைட். அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஹிலாஃபத் என்றதும் பிற்காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட, அதுவும் குலஃபா ராஷிதூனுடைய காலத்துல ஹிலாஃபத் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. சரியா? அதுவும் இந்த இடத்துல வராது. இதை கேட்க முதல் நான் உன்கிட்ட கேட்டீங்கன்னு வேறது. சரி, இருந்தாலும் பார்ப்போம். சி நஜ்ஜாசி வரும் சார். வரும் சார். வரும். சுவரா? ஓம் சார், வரும். ஓம் ஏன் சார் வரும். ஏன் வரும்? ஹபஷாவுக்கு ஹபஷாவுக்கு தலைமையில அனுப்பப்பட்ட ஜபர் இப்னு அப்தாலிப் அலி அவர்கள் நஜ்ஜாசி மன்னனிடம் தான் நாங்கள் ஜாஹிலியத்தில் சிக்கியிருந்தோம், விக்கிரகங்களை வணங்கியிருந்தோம், இந்த பிராணிகளை மாமிசத்தை உண்டு வந்தோம் என்று அந்த செயல்களை கூட்டினார். ஓகே. எனவே இது நபி அவங்களோட காலத்தோட தொடர்பட்ட ஒரு விஷயம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபஷா ஹிஜ்ரத் போன நேரம், அபிசீனியா ஹபஷா, அங்க மன்னராக இருந்தவர் நஜ்ஜாசி. தேவைன்னா மேல நோட் பண்ணி கொள்ளலாமா? நான் ஒவ்வொன்றையும் சொல்ல மாட்டேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால சொல்லித்தார். நஜ்ஜாசி டேஷ் பண்ணி அபிசீனியா உடைய மன்னர், அதாவது ஹபஷாவுடைய மன்னர். நபி அவங்க, அதாவது சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போன காலத்துல இருந்த மன்னர். அடுத்தது தீவானுல் ஃபரீத் என்ற ஒரு வார்த்தை வந்து அது இருக்கட்டும். சரி, சொல்லுங்க அதை. தீவானுல் ஃபரீத் என்ற என்ன? தஃபால் திணைக்களம். தபால் திணைக்களம். ரைட், தஃபால் திணைக்களம். மேல டேஷ் பண்ணி எழுதிக்கொள்ளும். தீவானுல் ஃபரீத் என்ற தஃபால் திணைக்களம். அதுவும் பிற்காலத்துல யார காலத்துல தஃபால் திணைக்களம் அறிமுகப்படுத்தப்பட்டு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குலஃபா ராஷிதீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குலஃபா ராஷிதீன் காலத்தில். ரைட். குலஃபா ராஷிதூன்கள்லையும் 4 பேர்லையும் யார காலத்துல? ரலியல்லாஹுவோட காலம். உமர் உமர் அலி ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவா? உமர் ரலியல்லாஹு. ஷுவரா? ரைட். ஓம் எனக்கு சார், உமர் சரி, ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு கொஞ்சம் மறந்துட்டா நீங்க சொல்றதால நான் நோட் பண்ணிக்கிறேன். உமர் அலியா ஷுவர் தானே? ஓம் சார். ஓகே. உமர் அலி அல்லாஹனுடைய காலத்துல. தீவானுல் ஃபரீதண்டா இது தஃபால் திணைக்களமா? அப்ப இது ஹிலாஃபத் என்று உங்களுக்கு தெரியும். அது குலஃபா ராஷிதீன்களுடைய காலத்துல, குலஃபா ராஷிதீன்களுடைய காலத்துக்குரியது. அடுத்த பாருங்க மஜ்லிஸ் ஷூரா, ஆலோசனை சபை. மண்டபம். ஆலோசனை சபை. இது யார காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது? உமர் ரலியல்லாஹு. ரைட். இதுவும் உமர் அலி அல்லாஹ்வோட காலத்துல. சரியா? அப்ப அது நபி அவனோட காலத்துக்கு வராது. எனவே அதுவும் பில. அடுத்து பாருங்க எஃப் முஹாஜிர்கள். வரும் வரும் சார். சார். வரும் சார். வரும் சார். ரைட், அது வரும். அன்சாரிகள் ஓம் வரும் சார், சார். வரும். வரும். இப்ப வரும் நல்லா சார். விளங்கிக் கொள்ளுங்க.
சிலவங்களுக்கு விளங்காது முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ன விளக்கம் இது என்று சொல்லி. என்ன விஷயம் என்று சொன்னா, நாங்க படிச்சோமே இப்ப ஹிஜ்ரத் போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 53 வயதுல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு என்று சொல்லி. அப்ப இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போகும்போது மக்காவுலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் சென்றவர்கள் முஹாஜிர்கள். சரியானே? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாக்கள் முஹாஜிர்கள். மதீனாவே பிறப்பிடமாக கொண்டு அங்கே இருந்தவங்க இஸ்லாத்தை ஏற்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. என்ன? அப்ப அங்கே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவங்க அன்சாரிகள். எனவே மதீனாவாசிகள் அன்சாரிகள் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணினாக்கள், சஹாபாக்களுக்கு உதவியா இருந்தாக்கள், நபி அவங்களுக்கு உதவியாக இருந்தாக்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க தான் முஹாஜிர்கள். இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு முஹாஜிர் அன்சாரி என்று ஏன் சொல்றேன்னு சொல்லி. அப்ப அன்சாரி சஹாபி முஹாஜிர் சஹாபி என்று எல்லாம் பயான்ல எல்லாம் பேசுவாங்க. அப்ப அந்த நேரம் நீங்க உங்களுக்கு சில நேரம் தெரியாம இருந்தீங்களா, இனி தெரியாம இருக்க கூடாது. ஹிஜ்ரத் போனவங்க தான் முஹாஜிர்கள். அங்க இருந்து நபி அவங்களுக்கு சாவாடு சப்போர்ட் பண்ணார்கள் அன்சாரி. அப்ப அன்சாரிகள் மதீனாவை தான் பிறப்பிடமாக கொண்டிருப்பாங்க, முஹாஜிர்கள்லாம் மக்கா வாசியில இருப்பாங்க. எனவே இந்த முஹாஜிர் அன்சாரி என்று நபி அவங்களோட காலத்துக்குரிய சொற்பதமா இல்லையா? ஓம். சரி, அடுத்தது ஹஜ்ஜத்துல் விதா என்றது வரும் சார். ரைட், அது சரி, பிரியாவிடை அல்லது இறுதி ஹஜ் என்று சொன்னோம். என்ன இது எப்ப நடந்துச்சு பார்த்தோம்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதா ஹிஜ்ரி 9ல. ரைட், ஹிஜ்ரி 9ல நடந்த ஒரு நிகழ்வு நபி அவங்களோட காலத்துக்குரிய நிகழ்வு. அடுத்து பையத்துல் அக்கபா. ரைட், அதுவும் நாங்க பார்த்தோம். என்ன, ஆனா நான் அதை பத்தி ஒன்றும் டீப்பா சொல்லல. அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், அது பிறகு நாங்க படிக்கும்போது பார்ப்போம். பையத்துல் அக்கபான்றது யாரோட செஞ்சது? அங்க இருந்து வந்த மதீனாவாசியோட செஞ்சது. மதீனாவாசிகளோட. ஆனா மதீனாவுல வச்சு செஞ்சதா மக்காவுல வச்சு செஞ்சதா? மக்காவுல செஞ்சது. ஹிஜ்ரத் போக முதல் மக்காவுல வச்சு செஞ்ச ஒரு பையத்துல் அக்கபா, அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்றது. எனவே இப்ப நீங்க கவனிங்க, இதுல இப்ப இது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாண்டு வைப்போம். ஏன், இப்ப நாங்க படிச்சது உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? நஜ்ஜாசிய தெரியும், நஜ்ஜாசி மன்னன் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட், உங்களுக்கு அமீருல் மூமின் தெரியா, ஹிலாபத் தெரியா, தீவானுல் ஃபரீத் தெரியா, மஜ்லிஸு ஷூரா தெரியா. முஹாஜிர்கள் அன்சாரிகள் நான் அந்த இடத்துலயே சொல்லி தந்திக்கிறோம், எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு. அது நாங்க படிச்ச சப்ஜெக்டுக்குரியதான். சரியானே? ஹஜ்ஜத்துல் விதா உங்களுக்கு தெரியும், பையத்துல் அக்கபா எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியா என்றாலும் உங்களுக்கு சூரா தெரியும், சி ஆன்சரா வரும். இப்ப எப்படியோ ஓர்டர்ல பார்த்து வாரையல் சி ஆன்சரா வரும் என்ன உங்களுக்கு சூரா தெரியும். எனவே சி வாரது எப்படியும் ஆன்சரா வர வேணும். நஜ்ஜாசி என்று நபி அவங்களோட காலத்தோட தொடரப்பட்டது. முதலாவதுல சி இருக்கா? இல்ல சார். முதலாவது சி இல்லையா? இருக்கு, முதலாவது இல்ல. ஆனா முதலாவது இல்ல, மூணாவது. முதலாவது இல்ல. சரி, சொல்றதை கேளும். அப்ப முதலாவது சி இருக்கு, எனவே முதலாவது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒன்றுமே இப்ப தெரியா, படிச்ச அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் கேள்வி செய்யறதுக்கு என்று வச்சுக்கொள்ளும். சரியானே? படிச்ச அந்த விஷயத்தை மட்டும் பிடிச்சு கொண்டு கேள்வி செய்ய வந்திருக்கிறீர்கள். எனவே சி உங்களுக்கு சோர் ஆன்சர் வரும் என்று தெரியும், சியை மட்டும் தான் இப்ப பார்த்திருக்கிறீர்கள். எனவே முதலாவது பார்த்தையில் சி இருக்கு, ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது பார்த்தையில் சி இருக்கு, ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. மூணாவது பார்த்தையில் சி இருக்கு, ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. நாலாவதுல சி இருக்கா? இல்ல சார். நாலாவது சி இல்ல. உங்களுக்கு தெரியும் நாலாவது சுவரா வரும் என்று தெரியும், நபி அவங்களோட கால வரலாற்றும் தொடர்பட்ட ஒரு சொல்தான் தெரியும். எனவே நாலாவது சுவர் ஆன்சர் வராது. இந்த சியை மட்டும் வச்சு ஒரு ஆன்சரை நீங்க பிள்ளை ஆயிட்டு. அடுத்து பாருங்க, அஞ்சாவதுல சி இருக்கா? இல்ல. அஞ்சாவதும் ஆன்சரா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்ப இதுல 3ல் 1 தான் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. சரி, அடுத்தது தீவானுல் ஃபரீத் நாங்க இப்ப படிக்கல, மஜ்லிஸு ஷூராவும் படிக்கல. ரைட், நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முஹாஜிர்கள். சரியா? அன்சாரிகள் அதுவும் நான் சொல்லித்தரலே. சரி, அதுவும் இருக்கட்டுமே.
ஹஜ்ஜத்துல் விதா உங்களுக்கு தெரியும். எனவே உங்களுக்கு சுவரா தெரியும் எச் ஆன்சரா வரப்போகுதுன்னு சொல்லி. ஏன் ஹஜ்ஜத்துல் விதா பத்தி நாங்க விரிவா பேசினோமா இல்லையா? ஓ சார் பேசி சரி, ஓம் சார். ஓகே. 4வது மஞ்சாவும் சுவரா ஆன்சர் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். எச் சுவரா ஆன்சர் வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இந்த 3ல ஒன்று தான் ஆன்சர் வரப்போகுது. முதலாவதுல எச்சரிக்கா இல்ல சார் இல்ல, 2வது எச்சரிக்கா இல்ல சார். இல்ல, எச்சங்கரிக்கு 3வது பாருங்க. அப்போ இது ரெண்டையும் தெரிஞ்சு கொண்டே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 3வது ஆன்சர். இப்ப நான் சொல்லி தந்த மெத்தட் உங்களுக்கு விளங்கிட்டா? ஓம் ஓ சார் சரி, நீங்க சில நேரம் யோசிக்கலாம், என்ன கிளாஸ் கூடுதலா போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி. கூடுதலா இல்லை, 11 மணி தான் மேலே கிளாஸ் முடிக்கிற டைம். ஏனெண்டா இந்த பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் டீப்பா நாங்கள் தியரியை பார்க்குற கிளாஸ்ன்றதால என்ன 2 ஹவர்ஸ் ஆகக்கூடியது, ஆக குறைஞ்ச 1.5 மணி தேரம், ஆகக்கூடிய 2 மணி தேரம் நடக்கும். சரியா? அப்போ நாங்கள் இன்னும் இந்த பாஸ்வேர்டை கேள்வி இன்னும் 6வது கேள்வி வரைக்கும் இருக்கி இதை பார்த்து முடிச்சா நீங்கள் அங்கால மாதிரி வினாக்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எனவே இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியர். சரியானே? இப்போ இந்த கேள்வியில எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? இந்த 2வது கேள்வியில ஓம் சார். ரைட். அப்போ 2 விஷயத்தை தெரிஞ்சு பாருங்க. இப்படியெல்லாம் கேள்வி வந்தால் நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறல்ல, இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணா சரி, குயிக் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. அப்போ பாருங்க, CFGHI நீங்க சொன்ன ஆன்சர் வரும் பாருங்க. சி வந்துட்டு அடுத்து எஃப் இங்க வந்துட்டு சரி போட்டு வச்சிடும். அடுத்து ஜி அதுவும் வந்துட்டு, ஹெச் வந்துட்டு, ஐயும் வந்துட்டு. இந்த 4 பதங்களும் தான் வராது, நபியான காலத்தோடு சம்பந்தப்படாது. அடுத்து நாங்கள் மக்கி மதனியை பத்தி படிச்சோம். அதை வச்சு இதை செய்யல. நீங்க குயிக்கா பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். ABCDEF என்று சொல்லி தந்திக்கிறாங்க. மேலுள்ளவற்றுள் மக்கி சூறாக்களுடைய சிறப்புகளை மாத்திரம் காட்டும் சரியான விடையை கொண்டு தொகுதியினை தெரிவு செய்ய. எதை கேட்டுக்கிறாங்க? மக்கி. அப்ப ஹிஜ்ரத்துக்கு முந்தியா பிந்தியா? முன்னாள். சரி, ஹிஜ்ரத்துக்கு முதல். 2022ல 40வது கேள்வி இது. 2020ல 42வது கேள்வி. அப்ப இப்ப நாங்க படிச்சதை மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதுல சி கூட்டு தெரியும், தௌஹீதை உறுதிப்படுத்தல். இது எதுல வந்தீங்க? மக்கிலியா மதனிலியா? மக்கியில. எனவே மக்கிக்கு இது சுவரா வரும் உங்களுக்கு தெரியும். சரிதானே? அது சுவரா மக்கி ஆன்சருக்கு தௌஹீதை உறுதிப்படுத்த வரும் என்றது தெரியும். அடுத்தது சமூக சட்டங்கள். இதுவும் நாங்க படிச்சிருக்கிறோம். சமூக சட்டங்கள் படிச்சோமா இல்லையா? அது எதுல வரும்? மதனி. சரி, அதை பார்க்க முதல் நாங்க இதை பார்ப்போமே. சி சுவரா ஆன்சர் வரும் என்னங்களை தெரியும். முதலாவதுல சி இல்ல, பில. 2வதுல சி இருக்கு, ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. 3வதுல சி இருக்கு, ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. 4வதுலயும் சி இருக்கு, ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. 5வதுல இல்லை, எனவே 5வது இல்லை. இப்ப 3 ஆப்ஷன் தானே எங்களுக்கு இருக்கு. 3 சாய்ஸ் தானே. இதுல ஒன்று தானே ஆன்சர் வரப்போகுது. இப்ப எங்களுக்கு டி சுவரா பிலண்டு தெரியும். சமூக சட்டங்களை முன்வைத்தல் எங்க? மக்கிய மதனியா? மதனி. எனவே பிலதானே? இல்ல, டி சுவரா பிலண்டு தெரியும். எனவே இருக்கிற 3 ஆப்ஷன்ல எங்களுக்கு டி வந்திருக்கு. எனவே இது வராது. அடுத்தது ஈயும் உங்களுக்கு தெரியும். மறுமை பற்றிய போதனைகள் எங்க வரும்? நாங்க படிச்சவே தௌஹீத், ரிசாலத், மாத் என்ன? மரணத்துக்கு பின்னால் உள்ள மௌத்துக்கு பின்னால் உள்ள விடயங்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப மௌத்துக்கு பின்னால் உள்ள விடயங்கள் தான் மறுமை என்று சொல்றேன். எனவே அது மக்கியில வரும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே ஈஸ்வர் ஆன்சர் வரும் என்று தெரியும். எனவே ஈ வரப்போகுது. சரியா? இப்ப 2வதுலயும் ஈ இருக்கு, 4வதுலயும் ஈ இருக்கு. இப்ப இது 2ல ஒன்று தான் உங்களுக்கு ஆப்ஷன். பாருங்க, 3 ஆன்சர் பிழை என்று எங்களுக்கு சூழலா தெரியும். ரைட். இப்ப நாங்க படிச்ச இந்த 3 விஷயம் தான் நாங்க இப்ப சிலபஸ்ல படிச்சது. சரியா? நாங்க இப்ப சிலபஸ்ல படிச்சதுதான். ஆனா உங்களுக்கு தெரியும், ஏனைய சொற்பதங்கள் உங்களுக்கு தெரியும்.
நீங்க சொல்லுங்க, மனிதர்களை என பொதுவாக விழிக்கிறது எங்க இருக்கு? மக்கீல. மக்கீல. மக்கியில. இத நாங்க உங்களுக்கு படிக்கலாட்டி உங்களுக்கு தெரியும். ஏன் மக்கியில தான் ஹிஜ்ரத்துக்கு முதல் தான் தௌஹீத் ரிசாலத் மாத் முன்வைக்கப்பட்டு அங்க முஸ்லிம்களே மூமின்களே என்று கூப்பிட்டு சட்டத்திட்டம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கல. ஏன் நாங்க முன்வைக்கிற நிலைமையும் இல்லை. மனிதர்களே என்ற எல்லாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா ரிசாலத்தை மஆத தௌஹீத்தை தான் பேசினான். எனவே மனிதர்களே என்ற விழிப்பு எங்க வர சான்ஸ் இருக்கு அதிகமா? மக்கில. மக்கியில. எனவே மக்கீல. எஃப் மக்கியில வரப்போகுது. எஃப் சரியா வரப்போகுது. அப்ப எஃப்பும் 2 இடத்துலயும் இருக்கு. அப்ப இனி நாங்க பார்க்க வேண்டியது 2 இருக்கு. ஏயா பியான்றது சரியா? சொற்சுருக்க மோசனியாயம் எங்க இருக்கு? மக்கீல. ரைட். அப்ப அதை நாங்க இந்த இடத்துல பார்க்கல. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீர்கள். சொற்சுருக்க மோசனியாயம் மக்கியில தான் இருக்கும். நீண்ட வசனம் நீண்ட சூறாக்கள் எங்க இருக்கும்? மதனியில. எனவே இது பில. நீண்ட வசனம் நீண்ட சூறாக்கள் மதனியில தான் இருக்கும். ஏனென்றா அதையும் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். சட்ட திட்டங்களை விரிவாக சொல்லணும். கடன் கொடுக்கல் வாங்கல் குர்ஆன்ல ஆகப்பெரிய சூறா கடன் கொடுக்கல் வாங்கல சட்ட திட்டம் பாருங்க. மிக நீண்ட வசனமா தான் குர்ஆன்ல இருக்குது. அப்ப சட்ட விளங்கல சொல்லுங்க சரியா? அப்ப நீண்ட வசனம் நீண்ட சூறா மதனில நிற்கும். என்ற சட்டத்திட்டம் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அதை விரிவாக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் எங்களுக்கு. அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனவே பி வராது. ரைட். எனவே 4வது பில 2வது தான் சரி. ஓகே. 3வது கேள்வி. ஓகே சார். ரைட். அடுத்த 2ஐயும் குயிக்கா பார்த்துடும். குயிக்கா பாருங்க. 4வது கேள்வி. நபித்தோழர்கள் முதல்ல ஹிஜ்ரத் சென்ற இடம் எது? ஹபஷா. 2019 3வது கேள்வி பாருங்க. அப்படியே கொப்பி பண்ண மாதிரி போட்டினா 2025 வந்த கேள்வியை பாருங்க. அப்படியே கொப்பி பண்ண மாதிரி இருக்கு. நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம் ஆன்சர்லாம் சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. அதே ஊரை தான் போட்டினான். தாயிஃபும் அங்க வந்துச்சு, ஷாம் வந்துச்சு, மதீனா வந்துச்சு, ஹபஷா வந்துச்சு, யமன் மட்டும் புதுசா போட்டி. அங்க குபாண்டு போட்டி, யமன் போட்டி. அப்படித்தானே? எனவே உங்களுக்கு தெரியும் தாயிஃபுக்கு நபி அவங்க முதல்ல ஹிஜ்ரத் போகல. நுபுவத் 10ல யாரோட போனேன்? ஸைத் இப்னு ஹாரிஸா போனேன். ஷாமுக்கு நபி அவங்க ஹிஜ்ரத் போகல. நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் போகல. நபி அவங்களும் ஹிஜ்ரத் போகல. வியாபாரத்துக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறாங்க? சின்ன வயசுல போய்க்கிறாங்க. அதுக்கு மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போய்க்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஹிஜ்ரத், இஸ்லாத்தில் இடம்பெற்ற ஹிஜ்ரத். நபி அவங்க தனது 53வது வயதுல ஹிஜ்ரத் போனாங்க. அந்த ஹிஜ்ரத் பயணத்தை வச்சு தான் ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீடு வந்து. ரைட். அதான் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு பெரும் ஒரு மாற்றமாக அமைஞ்ச ஹிஜ்ரத். எனவே அதுவும் இந்த இடத்துல ஆன்சர் வராது. ஏண்டா முதல்ல போனாங்க என்றுதான் கேள்வி. ஹபஷாக்கு தான் முதல்ல ஹிஜ்ரத் போனோம். அது நுபுவத் எத்தனையில? 5ல. நீ யோசிக்கலாம் திரும்ப ஒரே விஷயத்த கேட்கிறேன்னு சொல்லி. திரும்ப ஒரே விஷயத்த கேட்டத்தான் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். நீங்க இந்த பாடத்தை படிக்கலாட்டி இன்ஷால்லா உங்களுக்கு ஞாபகம். சரி. அடுத்து யமன். அது சம்பந்தமா எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு சிலபஸுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. சரியா? அது பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்து பாருங்க 5வது வினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மக்காஹால தாவாவில் இடம்பெற்ற இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகளை உள்ளடக்கிய விடை செய்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மக்காஹால தாவாவில் இடம்பெற்ற இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகள் உள்ளடக்கிய விடை. முதல் ரைட். அப்ப உங்கள்கிட்ட நான் திரும்ப பேச வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. உங்களுக்கு தெளிவாக தெரியும். தௌஹீத், ரிசாலத், மஆத். மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை பற்றியும், ரிசாலத் அதாவது நான் தான் ரசூல், இதான் வேதம், இதை ஃபாலோ பண்ணுங்க என்ற விஷயத்தையும், தௌஹீத் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், வேற எல்லாம் பிழை என்றதையும் பேசினாங்க. இதான் அடிப்படை போதனை. அடிப்படை போதனை என்றாலும் இதை தான் சொல்ற மக்காஹால தாவாவில் இடம்பெற்றது என்றாலும் இதான். எனவே அங்க ஹிலாஃபத்தை பத்தி பேசப்படல, இபாதத்தை பத்தி பேசப்படல. இபாதத்தை பத்தி சுருக்கமாக சில விஷயம் தான் பேசப்பட்டுச்சு. விரிவாக பேசப்பட்ட மதீனாவில். ஏன்னா இபாதத்தெல்லாம் கடமையாக்கப்பட்டதிலே எதுல? மதீனாவிலே மக்காவிலையா? மதீனாவிலே. ஹிஜ்ரத்து புறவு. எனவே அது பில. அடுத்து பாருங்க 3வது ரிசாலத், முஆமலாத், ஹிதாயத் வருமா? இல்ல சார் வராது.
சரி. இல்ல அப்ப இதுல சார். பாருங்க, சரி. இந்த முஆமலாத்ன்றது கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம். அது எங்க வந்திருக்கும்? அது ஒரு சட்டதிட்டம் எங்க வந்திருக்கும்? மதீனாவுல. 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 அப்ப மதனி சூறாவுல அதுவும் இருக்கும். எனவே அதுவும் பிழை. அடுத்து ரிசாலத், இபாதத், வராதத். வராதத் என்ற என்ன? சொத்து பிரித்தல். ரைட். வாரிசுரிமை வாரிசுரிமை சட்டம். சட்டம், சொத்து பிரித்தல், வாரிசுரிமை சட்டம் எல்லாம் உண்டு. சரியான மௌத்து பின்னால் ஒருத்தர் சொத்தை பிரிக்கிற சம்பந்தம் யூனிட் 8ல சம்பந்தம் விரிவா படிப்போம். பின்னால வேற வேற கேள்வி இருக்கிற சம்பந்தம் பார்ப்போம். எனவே ரிசாலத், அடுத்த இபாதத்தும் உங்களுக்கு தெரியும் மிக விரிவாக பேசப்பட்ட மதீனாவுல தான். எனவே ஹிஜ்ரத்து புறவு மதனி சூறாக்கள். எனவே அதுவும் ஆன்சர் வராது. அடுத்து 5வது பாருங்க, ஜினாயத். எங்க ஜினாயத் குற்றங்கள். என்ன? குற்றம். குற்றவியல். குற்றவியல் மக்காவுல வச்சு கொண்டு குற்றவியல் பேசினாங்களா நபி அவங்க? இல்ல சார். இல்ல. ஆ, அதுவும் சட்டதிட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மதீனாவுல தான் பேசப்பட்டது. என் சமூகமாக நிறைவேற்றப்படுற விஷயம் தான் அது. எனவே ஜினாயத் பேசப்பட்ட மதீனாவுல, இபாதத் பேசப்பட்ட மதீனாவுல, மஆது மட்டும்தான் இதுல மக்கில வரும். எனவே இதுவும் பிழை. எனவே 5வதுக்கு முதலாதான் ஆன்சர். கிளியரா அது? ஓ சார். ஓம் சார். ஓம் சார். ஓ சார். ரைட். கடைசி இதோட முடியுது பாருங்க. ஏன் லேட் ஆனு சொன்னா அந்த ஸ்டார்ட்லேயே கொஞ்சம் லேட் ஆயிட்டு, எங்களுக்கு 9:15 9:20 ஆயிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நேரம். இடையிலேயும் கொஞ்சம் சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று வந்ததால தான் கொஞ்சம் லேட் ஆகி, இல்லை சரியா 11 மணிக்குள்ள முடிஞ்சிருக்கும். 6வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று சொல்லி ABCDE என்று சில கூற்றுக்கள் தந்திக்கிறாங்க. 2019 25வது கேள்வி தந்து போட்டு கீழே சொல்றாங்க, மேற்படி கூற்றுக்களுள் மதனி சூறாக்களுடன் தொடர்பான விடை. மதனி சூறாக்களோட தொடர்பானது நாங்க தெரிவு செய்யணும். சரியா? இப்போ ஒன்றா பார்ப்போம். இதுல நாங்க முதல்ல படிச்சதை பார்ப்போமே. நீண்ட வசனங்கள். ஓ, நீண்ட வசனங்கள் நீண்ட அத்தியாயங்கள் எதுல இருக்கும்? மதனி. மதனி சூறாவுல. மதனில இருக்கும். எனவே இது சரியா வரும் மதனி சூறாக்களுக்கு. அப்ப பி சூரா ஆன்சர் வரப்போகுது. எனவே இது 2ல் ஒன்று தான் ஆன்சர் வரப்போகுது. இது 2லும் தான் பி இருக்கு. 2வதுல பி இல்ல, 3வதுல பி இல்ல, 5வதுலயும் பி இல்ல. சரியா? இது 2ல் ஒன்று. அடுத்தது பாருங்க, இதுல நாங்க படிச்சிருக்கிறோம். மனிதர்களை என விழிக்கும் வசனங்கள் எதில் இருக்கும்? மதனி சூறாவுல. மக்கியில தான் நிற்கும். என்ன இது? சுவரா மக்கியில தான் நிற்கும் மனிதர்கள் என்ற விழிப்பு. எனவே நீங்க சொல்லுங்க, இது சுவரா என்ன செய்ய போகுது? சரியா வரப்போதா பிழையா வரப்போதா? வராது. ஈ சுவரா வராது. அப்ப இங்க மதனி சூறாக்கள தொடர்பான விடையை தான் கிடையாது. ஈ சுவரா வராது என்று எங்களுக்கு தெரியும். எனவே இப்ப எங்களுக்கு இருக்கிற 2 தெரியுதான். முதலாவது 4வது. 4வதுல ஈ இருக்கு. ஆன்சர் வருமா? அப்ப வராது. அப்ப எத்தனாவது ஆன்சர்? இப்ப பாருங்க, 2 விஷயத்தான் படிச்சு, நாங்க படிச்ச விஷயத்த மட்டும்தான் வச்சு இப்ப எவ்வளவு நேரம் நாங்க பார்த்திக்கிறோம். கேள்வியை விட கண்டுபிடிச்சாச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது முனாஃபிக்கல்ல பண்பு பற்றி விளக்குற வசனங்கள். இது யூனிட் 3ல நீங்க ஆல்ரெடி படிச்சிப்பேல். இது மதனி. சரியா? இது வரும். அடுத்தது சி, முன்னைய வேதங்கள் பற்றி உண்மைத்தன்மைகளை விளக்கும் வசனம் எதில் இருக்கும்? அதுவும் அதுவும் மதனில தானே இருக்கும். அடுத்தது டி, வசன கவர்ச்சி சிறிய ஆயத்துகள் எதில் இருக்கு? மக்கி. அப்ப இதுல பாருங்க, டியும் ஈயும் மக்கிய சேர்ந்த ஐக்கி, ஏபிசி மதனியை சேர்ந்தது. எனவே 6வதுக்கு முதலாவது ஆன்சர். எனவே 2019 25வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர். இப்ப கிளியரா உங்களுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லா கிளியரா உங்களுக்கு? ரைட். இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் இப்ப போடுவேன் தெரியாது, குரூப்ல போடுவேன். அடுத்த வீக் என்ன திங்களிலிருந்து வெள்ளிக்குள்ள எப்படியோ அடுத்த வீக் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் போடுவேன். திங்களிலிருந்து வெள்ளிக்குள்ள ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும். 1 அல்லது 2 கிளாஸ் நடக்கும். அப்ப அதுக்கிடையில நீங்க நாளைக்கு என்ன செஞ்சு கொள்ளணும், இல்லாட்டி இதுக்கு பிறகு செய்யணுமானவங்க செஞ்சு கொள்ளலாம். மாதிரி வினாக்கள் இங்க இருக்கு. இதெல்லாம் கடமையாக்கப்பட்ட இப்ப எல்லாம் படிச்சிருக்கிறோம். மக்கி மதனி சூறாக்களை பற்றிய விளக்கம் படிச்சிருக்கிறோம். ஹபஷா ஹிஜ்ரத் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் படிச்சது 7 கேள்விகள். இந்த 7 கேள்வி இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாரேலாம்.
சரி சார். ஓம் சார். இன்ஷா சார் அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ் சார். குரூப்ல நான் குரூப்ல ஆல்ரெடி நிறைய தடவை குரூப்ல போட்டேன். ஃப்ரீ கிளாஸ் குரூப்ல ஈக்கிறீர்கள் தானே எல்லாரும்? யாரும் இல்லாதவங்க ஈக்கிறீங்களா? ஓம் சார் இருக்கிறோம். இருக்கும். ரைட். அந்த குரூப் லிங்கை நான் சட்டில் போட்டுடுறேன். நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அல்லது குயிக்காவே ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இல்லாட்டி என்ன நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க, நான் எட் பண்ணிடுவேன். சரியா? என்ன காப்பி பண்ணி எடுக்க கூட கொஞ்சம் சரி. இந்த லிங்க் சேஞ்ச் பண்ணதால ஷோ ஆகுது இல்லை. நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. சரியா? இந்த மேலருக்கு பாருங்க, என் பேரு பக்கத்துல நம்பர். சரி சார். சரி, அதுக்கு மெசேஜ் போடும், நான் உங்களுக்கு குரூப்ல எட் பண்றேன். ஓகே, அப்ப எல்லாம் ஃபுல் கிளியர் என்ன? ஓம் சார். ஓகே சரி. அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி ஜஸாக்கல்லாஹ். வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம்.